ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள் அசைன்மெண்ட். ஸோ வாட் இஸ் வேரியபிள் அசைன்மெண்ட் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து எல்லா ப்ரோக்ராமிங்கோட வெரி பேசிக் திங். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்கிறாங்களே, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஆமாம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா அது ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் அ ஸ்டேட் ஆர் அ பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே ஒரு இப்போ நீங்கள் லேப்டாப் ஒரு மொபைல் யூஸ் பண்ணி தட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணணுமா, அதுக்கு ஒரு நம்பர் தேவை, அந்த நம்பர் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு அட்டண்டன்ஸ் ரைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நோட் தேவை, அந்த நோட்டு தான் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னா உங்களுக்கு எது பேசிக் நீட்ஸ், அந்த இன்கிரீடியன்ஸ் தான் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அதை வந்து என்ன சொல்லலாம், ஒன்று ஸ்டேட் ஆர் பிஹேவியர்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து டெக்னிக்கலாக டேர்ம் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பேர் வந்து வேரியபிள் அசைன்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து மூணு இப்படி தான் இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர். வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ இதே மற்ற லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டைப், அதாவது ஸ்ட்ரிங்கு, வேரியபிள் நேம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், வேல்யூ, செமிகோலன், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ரிங்ன்றது டேட்டா டைப்பு. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும், அந்த பர்டிகுலர் லாங்குவேஜுக்கு யூ ஹேவ் டு டீச் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் பிலாங்ஸ் டு திஸ் டேட்டா டைப் அப்படின்றத சொல்லணும். இது எந்த டேட்டா டைப்ன்றது. பட் பைத்தானில் கிடையாது. ஸோ பிகாஸ் பைத்தன் இஸ் அ டைனமிக் டைப்பிங். ஓகேங்களா? பைத்தன் வந்து டைனமிக் டைப். ஸோ நீங்கள் வந்து எந்த டேட்டா டைப்பும் டிஃபைன் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். அண்ட் வேரியபிள் நேம் தேவை. ஓகேங்களா? அண்ட் ஈக்குவல் டு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் வேல்யூ. வேல்யூ இஸ் நத்திங் பட் an ஆப்ஜெக்ட். இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இதுதான் ஆப்ஜெக்ட். அந்த செமிகோலன் தேவையில்லை. ஸோ தெர் இஸ் அ நோ லைன் டெர்மினேட்டர் இன் பைத்தான். பைத்தான்ல லைன் டெர்மினேட்டர் கிடையாது. ஓகே. ஸோ இப்படி தான் ஒரு வேரியபிள் பைத்தான்ல அசைன் பண்ணுவோம். இப்போ உனக்கு ஒரு நேம் வேணும்னா சஃபின்னு சொல்லிட்டு இப்போ நேம் அசைன் பண்றேன். ஓகேங்களா? சஃபின்றதா எனக்கு என்னது? ஓகே. என்னது? ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட். ஸோ இங்க வந்து வேல்யூன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் வேல்யூ ஆப்ஜெக்ட் வேல்யூ. வேல்யூ. ஓகே. ரெண்டுமே சொல்லிக்கலாம். நேம்ன்றது என்னன்னா வேரியபிள். வேரியபிள்னா என்னன்னா உங்க நேமை ரெஃபர் பண்ணுது. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க, ரெஜிஸ்டர் நம்பர். அந்த நம்பர் தான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ எக்ஸாம் பேப்பர்லாம் நம்ம நேம் எழுத மாட்டோம், அது போல நம்பர் தான் எழுத சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ரெஃபர் பண்ணுது. அதான் வேரியபிள். அதான் வேரியபிள். ஸோ இது வந்து வேல்யூ. ஸோ வேல்யூ இஸ் நத்திங் பட் an ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் மூணு செக்மெண்ட் இந்த வேரியபிள் அசைன்மெண்ட். ஓகே. வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ. ஈக்குவல் டு வந்து என்னன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சொல்லுவோம். ஒரு சிம்பிளுக்கு ஒரு பேர். ப்ளஸ் வந்து அடிஷன் ஆப்ரேட்டர், சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் மாதிரி. இது ஈக்குவல் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ நேம் ஈக்குவல் டு சஃபின் கொடுத்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அது வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலாக நேமிங் பண்ணுவாங்க. இப்போ நேம் ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதோட டேட்டா டைப் என்ன சொன்னேன், ஸ்ட்ரிங்காக இருக்கும்னு சொன்னேன். ஸோ பைத்தன் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன டேட்டா டைப்போ அஸ்யூம் பண்ணிக்கும். பிகாஸ் பைத்தன் என்னது, டைனமிக்லி டைப் லாங்குவேஜ். ஸோ அது மாதிரி டைனமிக் லாங்குவேஜ். ஆமாம், டைனமிக் டைப். ஸோ நீங்கள் டேட்டா டைப் டிஃபைன் பண்ண தேவையில்ல, பைத்தானே அதை எடுத்துக்கும். ஸோ இந்த வேரியபிள் அசைன்மெண்ட்ல முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, வேரியபிள். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கேஸ் சென்சிட்டிவ். புரியுதுங்களா? இப்போ நான் நேம் ஈக்குவல் டு சஃபின் கொடுத்தேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், நேமை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். பிரிண்ட் நேம்னு கொடுக்குறேன், என்ன வரும்? ரிசல்ட் என்ன வரும்னு கேக்குறீங்களா? ஆமா. ஸோ நேம்ன்றதுல நான் சஃபின்றதை அசைன் பண்ணேன். இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை கூப்பிட்டா நீங்க வருவீங்க, கரெக்ட்டுங்களா? உங்களோட இப்போ ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கூப்பிட்டா நீங்க வருவீங்க. அந்த மாதிரி இப்போ நேம்ன்றதுல நான் சஃபின் செட் பண்ணிருக்கேன் நான் மேல. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன வரும்னு கேட்கலாம். ஸோ இதை பிரிண்ட் பண்ணா உங்க நேம் வரணும், சஃபின் வருமா? வரணும். ஓகே. பட் பைத்தன் இஸ் a case sensitive சொன்னேன். வரணும். நேம் ஈக்குவல் டு சஃபின். ஓகே. அது அப்படி நேம் ஈக்குவல் டு சஃபின் கொடுத்திருக்கேன். சோ நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். ஓகேங்களா? பிரிண்ட் நேம் அப்படி கொடுக்கறேன். பட் எனக்கு எரர் வரும். என்ன ரீசன்னா, பைத்தான் இஸ் a case sensitive. சோ பைத்தான்ல வந்து ஒரு வேரியபிள் எல்லாமே வந்து கேஸ் சென்சிட்டிவ் எல்லாமே. ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் கேஸ் சென்சிட்டிவ் என்னது, நீங்க எந்த கேஸ்ல யூஸ் பண்றீங்களோ அந்த கேஸ் தான், எந்த கேஸை டிஃபைன் பண்றீங்களோ அந்த கேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் கேபிட்டல் கொடுக்குறேன், கேபிட்டல் நான் டிஃபைன் பண்ணல,
ஓகேங்களா? ஸோ ஓகே. கேபிட்டல்ல நான் டிஃபைன் பண்ணல. ஸோ எனக்கு இங்க என்ன எரர் வரும்னா நேம் எரர், நேம் இஸ் நாட் டிஃபைன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றேன், இதை வந்து மாத்துறேன். ஸோ லொகேஷன் போட்டு சென்னைன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பிரிண்ட்ல லொகேஷன் பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போ என்ன ஆகும், எனக்கு சென்னை பிரிண்ட் ஆகுமான்னு கேட்குறேன். இப்போ எரர் காமிக்கும். ஏன்னா நம்ம வந்து என்ன எரர் வர சான்ஸ் இருக்கு? என்ன எரர் வரும்? இந்த மேல இருக்கிறத ரெஃபர் பண்ணி சொல்லுங்க, என்ன எரர் வர சான்ஸ் இருக்கு? ஏன்னா நம்ம அது அதே கேப்ஸ் இல்லாம யூஸ் பண்ணுமா? கரெக்ட், அது கரெக்ட். ஸோ எரர் வரும்னு சொன்னீங்களா, என்ன எரர் வரும்? ஸோ மேல உள்ளதை அப்படியே பார்த்து சொல்லுங்க, என்ன எரர் வரும்? இதே எரர் தானே வரும், இதே எரர் வரும். லொகேஷன் இஸ் நாட் டிஃபைன்ட்னு வரும். ஃபுல்லா சொல்லுங்க. அதான் என்ன எரர் வரும்? லொகேஷன் எரர் இல்ல, நேம் எரர். நேம் லொகேஷன் இஸ் நாட் டிஃபைன். சோ நேம் எரர்ன்றது காமன். ஓ நேம், அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதுக்கு சரி சரி ஓகே 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 ஓகே. ஓ சரி சரி, நான் அது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே ஓகே, அதுக்காக தான் நான் வேற நேம் மாத்துறேன். அதுக்காக தான் வேற நேம் மாத்துறேன். ஓகேங்களா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சோ இதெல்லாம் வந்து ஓகே, இந்த மாதிரி குரூப் பண்ணிருக்காங்க. இந்த எரர்லாம் இந்த குரூப் கேப்ஸ் வந்து நேம் எரர். கேப்ஸ் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னா நேம், அது பேர் நேம் எரர். கரெக்ட். அது என்னன்னா ஆப்ஜெக்ட். சோ நீங்க ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணும்போது இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேம் எரர் வரும். அதாவது இல்லாத ஒரு வேரியபிளை, இப்போ வந்து இல்லாத ஒரு வேரியபிளை கால் பண்ணா நேம் எரர். ஓகேங்களா? எப்ப நேம் எரர் வரும்னு புரியுதா? இல்லாத ஒரு நேமை நான் கால் பண்ணா, அதாவது இப்போ வந்து சதீஷ்னு ஒருத்தர் கிளாஸ்ல இல்ல, நான் கூப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? சதீஷ் நீங்க யாருமே இல்லன்னு சொல்லுவாங்களா? அதுதான் நேம் எரர். அப்படி ஒருத்தங்க கிடையாது. இங்க நான் டைப் பண்ணி பார்த்தேன். இங்க நேம் ஈக்குவல் டு சஃபின் பிரிண்ட் அப் போட்டு ஸ்மால் எம் போட்டேன், ரிசல்ட் சஃபின் வந்துருச்சு. ஓகே, கேபிட்டல்ல போட வராது. ஏன்னா அந்த மாதிரி பைத்தன் கேபிட்டல்ல போட்டு வரேன். ஓகே, ஏன்னா நேம் எரர். இல்ல இல்ல, பைத்தன் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். அது ஒரு ரூல். அடுத்த ரூல் என்னன்னா இந்த மாதிரி நேம் எரர் உங்களுக்கு வரும். சோ நேம் எரர், நேம் லொகேஷன் இஸ் நாட் டிஃபைன். லொகேஷன்ற நேம் கிடையாதுங்க. புரியுதுங்களா? ஓகே ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பைத்தன் இஸ் a case sensitive. இத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இல்லாத ஒரு நேம் நான் கூப்பிட்டா. ஆமா, இப்போ நான் சஃபின் பிரிண்ட் பண்ணா பிரிண்ட் சஃபின், ஐயோ தெரியலையே. பிரிண்ட் சஃபினா ஒரு கெஸ் சஃபின் வருமா? அதான் உங்களுக்கு கேக்குறேன், கெஸ் பண்ணுங்க. என்ன வர சான்ஸ்? ஏன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் பாருங்க. இங்க சஃபின்றது எதை மீன் பண்ணும்? இல்ல, ஏன்னா சஃபின்ங்கிறது அப்போ அதே மாதிரி தான் வருமோ? நேம் எரர்னே காமிக்குமோ? நேம் எரர் இப்போ நேம் பிராக்கெட்ல சஃபின் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படி வருமா? கரெக்ட். பிகாஸ் நீங்க என்ன இங்க பாஸ் பண்ணீங்களோ அது வந்து வேரியபிள். கரெக்ட்டா? நீங்க வந்து பாஸ் பண்ணது என்னன்னா வேரியபிள். இதே வந்து நான் பிரிண்ட் இப்படி கொடுத்தா, இப்படி கொடுத்தா பிரிண்ட் ஆகும். ஏன்னா நீங்க உள்ள பாஸ் பண்றது என்னது? வேல்யூ. நான் பிரிண்ட்க்குள்ள நான் வந்து வேல்யூ பாஸ் பண்றேன், எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. இங்க என்ன பாஸ் பண்றேன்? ஓகே, இது பைத்தான் வேரியபிள் அஸ்யூம். நீங்க வந்து இங்க வேரியபிள பாஸ் பண்றீங்க. வேரியபிள் அஸ்யூம் பண்ணும். பைத்தான் வந்து வேரியபிள் அஸ்யூம் பண்ணும் because there is a no quotation. ஓகேங்களா? எந்த கோட்ஸும் இல்ல. பைத்தான் அது என்ன அஸ்யூம் பண்ணும்? வேரியபிள் அஸ்யூம் பண்ணும். சோ சஃபின்ட் ஏதாவது வேரியபிள் இங்க இருக்கா? எந்த வேரியபிளுமே சஃபின்ட் நேம்ல கிடையாது. புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகுதா? ஹலோ ஹலோ ஹலோ, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ
கேக்குது, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சஃபின்றது என்னதுங்க? இந்த இடத்துல சஃபின்ங்கிறது வந்து வேரியபிளா காணும், அதனால நேம் இது வேரியபிளா அசியூம் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதான் வேரியபிளுக்கும் வேல்யூக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ சஃபின்றது வேரியபிளும் யூஸ் பண்ண வரலாம், அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? புரியுதா? ஐ கேன் சே சஃபின் இஸ் ஈக்குவல் டு நேம்னு கொடுக்கலாம். இப்போ எனக்கு இதை சஃபினை பிரிண்ட் பண்ணா எனக்கு நேம் பிரிண்ட் ஆகும். புரியுதுங்களா? ஓகே. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான். ஓகே, அதே மாதிரி கேபிட்டல் என்ன கேஸ்ல கொடுக்குறீங்களோ அதான், என்ன கேஸ்ல கொடுக்குறீங்களோ அதான் அதுல மீன் ஆகும். என்ன கேஸ்ல தரீங்க அது ஒரு இது இஷ்யூ. ஓகேங்களா? அதையும் நீங்க பார்க்கணும். ஸோ அடுத்தது இந்த வேரியபிள் நேமிங்கை பத்தி பார்க்குறோம். ஒன்று என்ன சொன்னேன், கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா, யுவர் வேரியபிள் நேம் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் இன்டீஜர். ஸோ வேரியபிள் நேமில் வந்து நான் இன்டீஜர் வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு என்ன ஆகும்னா சின்டாக்ஸ். ஓகே. எப்பெல்லாம் ஒன்று பாசிபிளே இல்லையோ அப்பெல்லாம் பைத்தான்ல என்ன எரர் வரும்னா சின்டாக்ஸ் எரர். ஸோ இதெல்லாம் பாசிபிள் கிடையாது. ஸோ சின்டாக்ஸ் எரர். ஓகே, யுவர் வேரியபிள் நேம் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் இன்டீஜர். பட் இப்போ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், நேம் ஒன் இஸ் ஈக்குவல் சஃபின் இப்படி கொடுக்கலாம். இன் பிட்வீன் எங்க வேணுமோ கொடுக்கலாம். a1 ஈக்குவல் டு இப்படிலாம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது பாசிபிள். பட் ஸ்டார்டிங் ஷுட் நாட், ஸோ யுவர் வேரியபிள் நேம் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் இன்டீஜர். அவ்வளோதான், நம்பரால ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஆப்ரேட்டர் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பிளஸ் ஏ அப்படின்னு கொடுக்க முடியாது. ஓகே. ஆபரேட்டர் யூஸ் பண்ண முடியாது, இன்டிஜர் வேல்யூ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஆமா, ஆனா இப்படி யூஸ் பண்ணலாம், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்றத நம்ம லேட்டரா பார்ப்போம், எதுக்கு அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம். ஓகே, சோ வேரியபிள் நேம்ல இன்டிஜர் ஆபரேட்டர் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ண கூடாது. ஓகே, அதே மாதிரி இப்போ உங்கள்ட்ட ரெண்டு நேம் இருக்கு. அதே மாதிரி ஆபரேட்டர் வந்து மிடில்லயும் வராது. இது என்ன ஆகும்னா இப்படி வேணா கொடுக்கலாம், இப்படி வேணா கொடுக்கலாம். ஏ அப்படின்னா என்னன்னா இது மேத் ஆபரேட்டர். ஸோ பிளஸ் ஆர் ஈக்குவல்னா எக்ஸிஸ்டிங் ஏவை எடுத்து ஆட் பண்ணும், அது பாசிபிள். ஸோ இப்போ ஏ ஈக்குவல் 0 கொடுத்துட்டு ஏ பிளஸ் ஆர் ஈக்குவல் கொடுத்தோம்னு வைங்களேன், என்ன ஆகும், 0 + 1 மறுபடியும் கொடுத்தா 2 அந்த மாதிரி வரும். ஸோ அது வந்து கம்பைன் பண்ணி இப்படி தான் தரணும். நீங்க அது கொடுக்காம இப்படி கொடுக்கக்கூடாது. ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் நேமிங்கான ரூல்ஸ். ஸோ அடுத்த ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கூட ரெண்டு நேம் இருக்கு. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேம் டிஃபைன் பண்ணும். ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு சஃபின் இப்படி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஹலோ 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 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நேம், இந்த மாதிரி ரெண்டு நேம் இருக்கு, வேரியபிள் செட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி உங்களோட ரெண்டு நேம் இருக்கு, அதான் வேரியபிள் நேம் செட் பண்ண முடியுமா அப்படின்னா அது உங்களுக்கு இஷ்யூ வரும். ஏன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸ்பேஸ் கொடுத்தா இஷ்யூ வரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி ஹைஃபனும் கொடுக்கக்கூடாது. ஸோ ரெண்டு நேமுக்கு நடுவில் ஸ்பேஸ் ஆர் ஹைஃபன் எதுவும் கொடுக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் கேமல் கேஸ். ஸோ பைத்தன் இஸ் அ கேஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் நேமில் வந்து ரெண்டு நேம் இருக்குது, அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, புரியுதுங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ரெண்டு நேம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒன்று. அடுத்த ரூல் என்ன? ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், ஒன்று வந்து பைத்தன் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் பார்த்தோம். கேஸ் சென்சிட்டிவ் பார்த்தோம். அப்புறம் இந்த இது சின்டாக்ஸ் எரர் பார்த்தோம். எப்பனா பண்ணா சின்டாக்ஸ் வரும். இன்டிஜர் யூஸ் பண்ணாலோ இல்ல ஆபரேட்டர் யூஸ் பண்ணாலோ சின்டாக்ஸ் எரர் வரும். கரெக்ட். அப்புறம் இப்போ இது ஸ்பேஸ் விட கூடாது. ரெண்டு நேம் எனிதிங் அது இன் பிட்வீன் a variable you should not give a space or hyphen யூஸ் பண்ண அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். அத டிஃபரன்ஷியேட் பண்ண அண்டர்ஸ்கோர் ஆர் கேமல் கேஸ். சோ நடுவுல கேமல் கேஸ் போடுறது. கேமல் கேஸ்னா என்னன்னா அது எப்படி ஒட்டகம் எப்படி மாறி மாறி வரும் அந்த மாதிரி. சோ வேற கேஸ், இப்போ லோவர் கேஸ் அப்பர் கேஸ் நம்ம மாத்திக்கலாம் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம் ஒரு நேம், அதாவது ஒரு வேரியபிள். ஓகே, சோ இதுதான் மெத்தட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம் பிரிண்ட் பண்ணா எனக்கு அது பிரிண்ட் ஆகும். ஓகே, சோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னன்னா
பைத்தான்ல எக்ஸிஸ்டிங் லைக் வந்து இப்போ நான் ஆல்ரெடி இப்போ நான் ஏன் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் நான் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ 2க்கு பதிலாக நான் என்ன பண்றேன், சஃபின் கொடுக்குறேன். என்ன ஆகும்? எரர் ஓவர் ரைட் ஆயிடும். ஸோ ஆல்ரெடி டிஃபைன் பண்ண ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணீங்கன்னா டேட்டா ஓவர் ரைட் ஆயிடும். இப்போ 2க்கு பதிலாக சஃபின் இல்ல சஃபின் இல்ல, இங்க சஃபின்றது என்னது, வேல்யூவா வேரியபிளா? வேல்யூ. சஃபின் வேல்யூக்கு வேரியபிளுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஈக்குவலுக்கு முன்னாடி இருந்தா வேரியபிள், ஈக்குவலுக்கு அப்புறம் இருந்தா வேரியபிள் இல்லன்னு அப்படி கிடையாது. நான் என்ன டிஃபரன்ஸ் சொன்னேன் ரெண்டுத்துக்கும்? ஒரு ஸ்ட்ரிங்ல கோட்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் வேல்யூ, கோட்டேஷன் இல்லனா வேரியபிள். அப்ப இது என்னது? இது வேரியபிள். அப்ப a is equal to சஃபின்னா சஃபின் எதை ரெஃபர் பண்ணோ அதுதான் இங்க வரும். அதாவது இப்போ நான் a is equal to 5 கொடுக்கிறேன், b is equal to a கொடுத்தா b ல a வருமா 5 வருமா? equal to 5 b equal to a. நார்மல் மேத்ல வர அதே கான்செப்ட். இப்போ b ல என்ன இருக்கும்? a இருக்குமா 5? ஆமா, ஏன்னா ஏன்றது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள் வந்து 5 ரெஃபர் பண்ணுது. அதுதான் ஓகே. அதே மாதிரி தான் இப்போ நான் a is equal to சஃபின் கொடுத்தா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா சஃபின்றது நம்ம வந்து நேம்னு ஒன்னு டிஃபைன் பண்ணிருந்தோமா அதுதான் அங்க வரும். சஃபின் மேல ரெஃபர் பண்ணுமோ ஆமா நேம் ரெஃபர் பண்ணா அதனால நேம்னு வரும். ஓகே புரியுதுங்களா? சோ இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு வேரியபிளை மறுபடியும் யூஸ் பண்ணனா ஓவர் ரேட் ஆயிடும். அதுதான் இங்க சொல்ல வரேன். அதே மாதிரி பைத்தான் நிறைய பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பில்ட் இன் ஃபங்க்ஷன்னா நம்ம பண்ற வர்க் வந்து ஈஸியா இருக்கிறதுக்கு நிறைய கிரியேட் பண்ணிருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் சம்னு ஒன்னு இருக்கும். சம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க வந்து நிறைய நம்பர் கொடுத்தீங்கன்னா சம் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் த்ரோ பண்ணும். இப்போ வந்து 1 to 5 ஆட் பண்ணி இந்த மாதிரி தரும். ஸோ சம்ன்றது ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த நேம்ல. ஸோ இப்போ நான் சம் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துறேன். ஆர்எல்ஸ் என்ன பண்றேன்னா 10 + 15 கொடுக்குறேன். என்ன ஆகும்? இப்போ சம் நான் பிரிண்ட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? 10 + 15 25 வரணும். 25 வரும். கரெக்ட்டா 25 தான் வரும். கரெக்ட் தான். ஏன்னா இந்த எக்ஸிஸ்டிங் ஓவர் ரைட் ஆயிடுச்சு. நான் இப்போ இத ரன் பண்ணனா எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா நான் சம்ம ஓவர் ரைட் பண்ணிட்டேன். சோ சம்ன்றது எக்ஸிஸ்டிங் பில்ட் இன் ஃபங்க்ஷன். இங்க தெரியுது பாத்தீங்களா? நான் சம்ம பார்த்தா அது வந்து ஒரு பில்ட் இன் ஃபங்க்ஷன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சம்ம ஓவர் ரைட் பண்ணிட்டேன். என்னவா மாத்திட்டேன்? ஒரு வேரியபிளா மாத்திட்டேன். சோ நான் இப்போ சம்ம பாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன எரர் வரும்னா டைப் எரர் வரும். அதாவது டைப் எரர் என்ன அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல அப்படின்னா அது டைப் எரர். சோ இப்போ சம் ஆஃப்ன்றது இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனா இருந்திருக்கு. கரெக்ட்டா? ஆமா, பில்ட் இன் ஃபங்க்ஷன். பில்ட் இன் ஃபங்க்ஷன்றனால எனக்கு என்ன பண்றேன், அதுக்கு இன்புட் நான் பாஸ் பண்றேன். ஓகே. நீங்க அதை என்னவா மாத்திட்டீங்க? ஒரு இன்டிஜரா மாத்திட்டீங்க. sum is equal to 10 + 15 = 25. ஓகே. நீங்க ஃபங்க்ஷனை இன்டிஜரா மாத்திட்டீங்க. இன்டிஜரா மாத்தும்போது டைப் எரர் int object is not callable னு வரும். சோ இங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு sumன்ற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். இதுக்கு பேர் காலிங் சொல்லுவோம். இந்த இடத்துல கால் பண்ண முடியாது. ஏன்னா நான் sumன்றதை மாத்திட்டேன். சோ int object is not callable, டைப் எரர். எப்பப்பலாம் ஒரு டேட்டா டைப்போட ப்ராப்பர்ட்டியை நீங்க சேஞ்ச் பண்றீங்களோ அப்போ டைப் எரர். சோ அதாவது ஒரு வேரியபிளுக்கு சோ நீங்க சம்ன்றது ஃபங்க்ஷனை நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க, இன்டிஜரா மாத்திட்டீங்க. சோ இன்டிஜரா மாத்திட்டேன். அதனால இன்டிஜரா கால் பண்ண முடியாது. சோ என்ன பண்ணுவோம், டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் கால் பண்ணிக்கலாம். இப்போ டெலீட் பண்ணிட்டேன்னா நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா இட்ஸ் பேக் டு பில்ட் இன் ஃபங்க்ஷன். சோ பழைய படிக்கு போயிடும் நான் டெலீட் பண்ணிட்டேன். சோ இங்க என்ன சொல்ல வர அப்படின்னா வேரியபிள் நேம்ல நீங்க பில்ட் இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண கூடாதுன்னா யூஸ் பண்ணா எக்ஸிஸ்டிங் ஓவர் ரைட் ஆயிடும். இன் கேஸ் எனக்கு சம்ன்ற ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன் வந்து சஃபிஷியன்ட்டா இல்ல, நான் அதை இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படின்னா அப்ப நீங்க வந்து அந்த நேம்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து சம் வந்து சஃபிஷியன்ட்டா இல்ல, நான் என்ன பண்றேன், அதை ஓவர் ரைட் பண்றேன். ஓகேங்களா? அதாவது வர அவுட்புட்டோட நான் வந்து என்ன பண்ணணும், இன்டு 2 பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றேன், அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு 0 செட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணா எனக்கு அந்த ஃபங்க்ஷன் பத்தி தெரியும், நான் ஓவர் ரைட் பண்றேன். இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நான் ஜஸ்ட் ஓவர் ரைட் பண்றேன். ஓகே, இப்போ நான் சம்ன்ற ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும், இப்போ பில்ட் இன் ஃபங்க்ஷன் காட்டாது, யூஸ் த டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ நான் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனை தான் காட்டும். இப்போ நான் சம்முக்கு அதே இன்புட்டா பாஸ் பண்றேன், எனக்கு ஒர்க் ஆகும். என்ன ஆகும், வர ரிசல்ட் இன்டு 2. ஸோ ஆன்சர் என்னது, வர ரிசல்ட் என்ன 15 15 இன்டு 2 30 வரணும். ஏன்னா எனக்கு வந்து அது எனக்கு அது தர அவுட்புட்டை விட நான் அதிகமா எனக்கு தேவை அப்படின்னு போட்டிருக்கேன். புரியுதுங்களா? ஓகே. ஸோ
இங்க என்ன சொல்ல வரேன்னா வேரியபிள் நேம் கொடுக்கும்போது பில்ட்-இன் ஃபங்க்ஷனை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ஸோ நீங்க எக்ஸிஸ்டிங் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு டிஆர் ஆஃப் இப்படி கொடுத்தீங்கன்னா இவ்வளோ பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த நேம்லாம் நீங்க வேரியபிள்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? இப்போ நான் ஆல் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்க கூடாது. கொடுத்தா என்ன ஆகும்னா ஆல் ஓவர் ரேட் ஆகும். நீங்க ஆல் உங்களால யூஸ் பண்ண முடியாது. அதாவது வித்தின் ப்ரோக்ராம் ஆல் வந்து ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன், அதை வந்து நம்ம ஒரு இன்டிஜரா மாத்திடுறோம். அப்போ வந்து நாட் ஒன்லி இன்டிஜர், எது வேணுமோ நீங்க ஒரு வேரியபிளா மாத்திட்டீங்க. கஸ்டம் ஆல் ஈக்குவல் டு சஃபின் அப்படியே கரெக்ட். பில்ட்-இன யூசர் டிஃபைனா மாத்திட்டீங்க. சோ நீங்க என்ன இப்போ a ஈக்குவல் டு தரது யூசர் டிஃபைன்ட், ஆல்ரெடி டிஃபைன் ஆயிடுச்சு, அது பில்ட்-இன். ஓகே ஓகே புரியுதுங்களா? சோ இப்படி பண்ண கூடாது. அதாவது சம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற எதுவும் யூஸ் பண்ண கூடாது. பில்ட்-இன் ஃபங்க்ஷனுக்கு பதிலா நம்ம அதை வேற ஓவர்ரைட் பண்ணி வேற எதுவும் யூஸ் பண்ண கூடாது. unless and until necessary. உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் தான் தேவைப்படலனா பண்ண கூடாது. ஏன்னா என்ன ஆகும், எக்ஸிஸ்டிங் ஓவர்ரைட் பண்ணிட்டா அது ஓவர்ரைட் ஆயிடும். அப்புறம் அந்த சம் ஆஃப்னு போட்டு நம்ம 5 நம்பர் டைப் கொடுத்தா அது வராது, எரர் கொடுக்கும். அப்புறம் நம்ம டெலீட் சம் கொடுத்தா திருப்பி வந்துரும். ஆமா. சோ அந்த இது யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அடுத்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதை தவிர பில்ட்-இன் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா ரிசர்வ் கீவேர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு பைத்தான்ல. நாட் ஒன்லி பைத்தான், எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் வரும். ரிசர்வ் கீவேர்டை யூஸ் பண்ண கூடாது, இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரிசர்வ் கீவேர்டா? ஆமா. சோ பில்ட்-இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னேன். பாசிபிள், பட் பண்ண கூடாது. பண்ணா ஓவர்ரைட் ஆயிடும். யூஸ் பண்ண கூடாது, பட் பாசிபிள். ரிசர்வ் இதே மாதிரி ரிசர்வ் கீவேர்டை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற. ரிசர்வ் கீவேர்ட்னா என்ன, அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு கோட் ரன் ஆகும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப்ன்றது என்னது, இஃப் கண்டிஷன். அது இஃப் கண்டிஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் சின்டாக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். ஸோ இஃப் எல்லாமே உங்களால யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஸோ நான் என்ன பண்றேன், இஃப் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தா சின்டாக்ஸ் எரர். ஏன்னா இஃப்ன்றது ஒரு டெடிகேட்டட் சின்டாக்ஸ், அதை உங்களால வேரியபிள் அசைன்மெண்ட்ல யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபார்ன்றது ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், ஃபார் லூப் சொல்லுவோம்ல. ஸோ ஃபார் லூப், ஸோ ஃபார் லூப்பை உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் ஃபார் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தா முடியாது, ஏன்னா ஃபார்ன்றது ஒரு டெடிகேட்டட் சின்டாக்ஸ். எரர். ஆமா. ஸோ இது மாதிரி வந்து இந்த பைத்தான்ல வந்து ஒரு செர்டைன் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் ரிசர்வ்ட் கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ரிசர்வ்ட் கீவேர்ட்ஸ் இன் பைத்தான். ஸோ இவ்வளோ ரிசர்வ்ட் கீவேர்ட் பைத்தான்ல இருக்கு. இந்த ரிசர்வ்ட் கீவேர்ட் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணா உங்களுக்கு சின்டாக்ஸ் எரர் த்ரோ பண்ணும். புரியுதுங்களா? ஓகே, புரியுது. ஸோ இங்க என்ன உங்களுக்கு நோட்டீஸ் பண்றீங்க, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன நோட்டீஸ் பண்றீங்க சொல்லுங்க. இதெல்லாம் ரிசர்வ் கீவேர்ட்ஸ். ஆமா, ரிசர்வ் கீவேர்ட்ஸ். ஓகே, என்ன நோட்டீஸ் பண்றீங்கன்னா ரிசர்வ் கீவேர்ட்ஸ் எல்லாமே லோவர் கேஸ்ல இருக்கு. அப்படியா? இல்ல ஃபால்ஸ் நல்லா அப்பர் கேஸ்ல, அந்த மூணு தவிர மத்த எல்லாமே லோவர் கேஸ்ல இருக்கு. ஓ ஆமா, புரியுதுங்களா? சோ இங்க என்ன சொல்றோம்னா பைத்தான் இஸ் a case sensitive சொன்னேன். நான் இப்போ if is equal to 1ன்னு கொடுத்தா வர்க் ஆகுமா ஆகாதா? ஆகாது. ஏன்னா அது இஃப்ங்கற, ஏன்னா பண்ண கூடாது நீங்களே, ஏன்னா அது ரிசர்வ் கீவேர்ட் ஈக்குவல் டு 1 கொடுக்க கூடாது. பண்ண முடியாதுன்னு சொன்னேன். பண்ண கூடாது பில்ட்-இன் ஃபங்க்ஷனுக்கு. ஓகே ஓகே, சின்டாக்ஸ் எரர் வரும். வராது. ரிசர்வ் கீவேர்டுக்கு பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஓகேங்களா? இன்னொரு ரூலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பைத்தான் இஸ் a case sensitive. ரிசர்வ் கீவேர்ட் இங்க இஃப்ல எதுல இருக்கு? ஐ வந்து கேபிட்டல்ல இருக்கு, ஆனா ஸ்மால்ல தான் இருக்கணும். ஸ்மால்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? நான் இப்போ நான் கேபிட்டல் போட்டா வேரியபிள் அசைன்மென்ட்ல வர்க் ஆகுமா ஆகாதா? ஓ அப்படி இருக்குமோ? கொடுக்கலாம். ஆமா, இஃப் ஈக்குவல் டு 1 அப்போ வேலை செய்யுமோ? ஆமா செய்யும். இஃப் ஈக்குவல் டு 1 இருக்கும். ஆமா ஆமா, ஏன்னா ஐஎஃப்னு போட்டாதான் அது எரர் கொடுக்கும். ஓகே, ஏன்னா இது வந்து நான் கேபிட்டல்ல கொடுக்கிறேன். கேபிட்டல்ல இருக்கனால இப்போ இது ஒரு ட்ரூ வந்து இப்போ அத வந்து இந்த if வந்து நான் வந்து அந்த ஸ்டேட்மென்ட்ல யூஸ் பண்ணா எனக்கு எரர் அடிக்கும். ஏன்னா ifன்றது ஸ்மால் லெட்டர். புரியுதுங்களா டிஃபரன்ஸ்? புரியுது. சோ ரிசர்வ் கீவேர்டை யூஸ் பண்ண முடியாது.
அப்புறம் இந்த 3 மட்டும் கேபிட்டல்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த 3மே ஒரு வேல்யூவை ரெஃபர் பண்ணுது. அதாவது இப்போ a 1 அந்த மாதிரி இந்த 3ம் ஒரு வேல்யூவை ரெஃபர் பண்ணும். இந்த 3 தவிர மத்த எல்லாமே ஒரு செட்டின் ஃபங்க்ஷனாலிட்டி, அதுக்கு ஒரு டெடிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இஃப்ன்றது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், ஃபார் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. இந்த ஃபால்ஸ், நன், ட்ரூனா ட்ரூ அப்படின்னா நார்மல் ட்ரூ தெரியும்ல, ட்ரூ ஃபால்ஸ், அந்த 3 ஒரு வேல்யூ. இந்த 3மே ஒரு வேல்யூ ரெஃபர் பண்றதுனால அது மட்டும் கேபிட்டல்ல ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? ட்ரூ, ஃபால்ஸ், நன்னுனா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், ட்ரூனா வேலிட், ஃபால்ஸ்னா இன்வாலிட், நன்னுனா எதுவுமே நத்திங். ஸோ இந்த 3மே ஒரு வேல்யூவை ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா? இந்த 3 ஒரு வேல்யூவை ரெஃபர் பண்றதுனால இந்த 3 மட்டும் கேபிட்டல்ல ஸ்டார்ட் ஆகும், மத்த எல்லாமே லோவர் கேஸ்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபால்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கும். லெட்டர்ல இருக்கு அந்த 3 மட்டும் கொடுத்தா இப்போ ஹலோ வாய்ஸ் பிரேக் ஆகுதே. இப்போ கேபிட்டல்ல கொடுத்தா சோ லோவர் கேஸ்ல கொடுத்தா அக்செப்ட் பண்ணிச்சு பிகாஸ் இங்க ஃபால்ஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுதே. கேக்குதா? ஹலோ ஹலோ இப்போ ஓகே ஓகே. சோ ஃபால்ஸ் லோவர் கேஸ்ல கொடுத்தா எனக்கு அக்செப்ட் பண்ணுச்சு. நான் அப்பர் கேஸ்ல கொடுத்தா வராது, ஏன்னா அது ஒரு ரிசர்வ் கீவேர்ட். சின்டாக்ஸ் எரர். ஓகே ஓகே. சோ ஒரு நிமிஷம். மா மா லெவின் தண்ணி கொண்டு வாடா எனக்கு எதுலயாவது. சோ இதுதான் ஒரு இதுல தண்ணி கொண்டு வா. ஹலோ. சோ இவ்வளவுதான் ரூல்ஸ். சோ வேரியபிள் அசைன்மென்ட்ல இது எல்லாமே ரூல்ஸ். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பைத்தன் இஸ் a case sensitive. அடுத்து என்ன சொன்னோம்? should not start with integer and operator யூஸ் பண்ண கூடாது. அடுத்து வந்து இப்போ வந்து if you want to differentiate two different nameனா என்ன யூஸ் பண்ணலாம்? ஐபோன் யூஸ் பண்ண கூடாது, ஸ்பேஸ் யூஸ் பண்ண கூடாது. அதுக்கு பதிலா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கேமல் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன அப்படினா built-in ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண கூடாது. தேவையில்லாம யூஸ் பண்ண கூடாது. ஓவர்ரைட் ஆயிடும். சூப்பர். அப்புறம் அதே மாதிரி ரிசர்வ் கீவேர்ட் யூஸ் பண்ணா அது எரர் இருக்கும். எரர் வரும். சோ இது எல்லாமே ரூல்ஸ். ஓகேங்களா? சோ புரியுதுங்களா? புரியுதா? வேரியபிள் அசைன்மென்ட் இன் பைத்தான். சோ எதுக்கு வேரியபிள் அசைன் பண்றோம் அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு செர்டைன் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண போறோம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு ஒரு நேம் வாங்குறேன். ஸோ இது மாதிரி ஒரு நேம் டிஃபைன் பண்றேன். இப்போ உங்க நேம் என்ன கேபிட்டல் ஆகணும் அப்படின்னா ஸோ நேம் டாட் கேபிட்டலைஸ் ஆர் அப்பர் கேஸ், அப்பர்னு மாத்துறேன், எனக்கு உங்க நேம் கேபிட்டல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்புட்டை வாங்கி நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்றேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வேர்ட்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்களே, ஸோ அதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நான் இது பண்ணி காட்டுறேன். ஸோ எப்பவுமே ஒரு நீங்கள் இப்போ ஒரு டெவலப்பராக இருக்கும்போது என்னன்னா ரியல் டைமோட ரெஃபர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வந்து என்னன்னா இப்போ ஏபிசின்னு இருக்கு. இப்போ எனக்கு இது வந்து கேபிட்டலாக மாற்றணும்னா இங்கே கேபிட்டலுக்கு ஏதாவது இருக்கும் ஆப்ஷன். ஸோ நான் இது வேணா காட்டுறேன். இப்போ எனக்கு இது வந்து சென்டருக்கு கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நான் சென்டர் கிளிக் பண்ணுவேன்னா டெக்ஸ்ட் சென்டருக்கு போவோம். ஸோ இதெல்லாம் இப்போ நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஈவெண்ட் நடக்குது. இந்த ஈவெண்ட்டை இதில் நான் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா இப்போ நேம் டாட் சென்டர், ஓகேங்களா? நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணும்போது அது என்ன ஆகும், இந்த மாதிரி போகும். உங்கள் நேம் சென்டருக்கு வருதா? ஸோ இப்படிதான் நடக்குது. இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு மவுஸ் பாயிண்டரை வச்சு இதை கிளிக் பண்ணும்போது உங்க நேம்ல எப்படி சென்டர் போகுதுன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் ஹிட் ஆகுது. அதுக்காக தான் இந்த ஆப்ஜெக்ட் சொல்றது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எதுனா இந்த மாதிரி டிஃபைன் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டை டினோட் பண்ணி நீங்க கோட் எழுதுவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் அசைன்மெண்ட்லாம் தேவைப்படும்.
அதே மாதிரி என்னன்னா ரீயூசபிலிட்டி. ஸோ ஆப்ஜெக்ட் டிஃபைன் எதுக்காக பண்றோம் அப்படின்னா ரீயூசபிலிட்டி. ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு லெட்டர் எழுதுறீங்க, ஓகே, அந்த லெட்டர்ல வந்து ஒரு நேம், அதாவது இப்போ ஒரு ஒருத்தருக்கு உங்க லெட்டர் எழுதுறீங்க, ஹாய் சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸெட்ரா 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 போட்டு அவர் நேமை நான் ஒரு 3 வாட்டி ரிப்பீட் பண்றேன், ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு நேம் வந்து நான் ஒரு 3 வாட்டி ரிப்பீட் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த 3 வாட்டி அவர் பேரை எழுதியிருக்கலாம். ஸோ எழுதுனா என்ன ஆகும்னா இது வந்து ஸ்டாட்டிக், அதாவது அவர் நேமுக்கு மட்டும் தான் அந்த லெட்டர் ஒர்க் ஆகும். இதே நான் இன்னொரு நேமை மாற்றணும் அப்படின்னா என்னால் அது பண்ண முடியாது, ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து நான் டைனமிக்காக மாற்றுறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், லெட்டர் இப்போ இதே சஃபின்றதை நான் உள்ள காப்பி பேஸ்ட் பண்ணா என்ன ஆகும், நான் இது எதுக்கு நான் இந்த மாதிரி கார்லி பிரேஸ் போடுறேன், நான் ஸ்ட்ரெயிட்டாக நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன் என்னன்னா அது ஒரு ஆளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதே வந்து அந்த ஃபார்மேட்டை மல்டிபிள் பேருக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக தான் என்ன பண்றோம், இந்த மாதிரி வேரியபிள் அசைன்மெண்ட் கான்செப்டை யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க நேம் வந்து இந்த 3 வாட்டியுமே ரிப்பீட் ஆகுது. ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த லெட்டர் ஈக்குவல் டு ஃபார்மேட், நான் அந்த நேமை பாஸ் பண்றேன். இப்போ என்ன வந்து சஃபின் வருது. இப்போ நான் என்ன பண்றேன், அதுக்கு பதிலாக நான் ஏ நேமை போடுறேன். இப்போ ஏ நேம் அதில் வருது, புரியுதுங்களா? ஸோ இது பர்பஸ் என்னன்னா ரீயூசபிலிட்டி. இதே இந்த லெட்டரை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், என்ன ஆகும், நான் ஒரு வாட்டி அந்த லெட்டரை ரீரைட் பண்ணும், புரியுதுங்களா? இப்போ அந்த லெட்டர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து ஹாய் ஸோ இப்போ நான் கொடுத்தா என்ன ஆகுது, இப்போ என் நேம் வருது. இப்போ நான் உங்க நேம் மாற்றணும், என்னால் மாற்ற முடியாது. திருப்பி நான் என்ன பண்ணணும், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணணும். இதுக்காக தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம், ஆப்ஜெக்ட் வேரியபிள் அசைன்மெண்ட் யூஸ் பண்றோம். பர்பஸ் என்ன, ரீயூசபிலிட்டி. உங்களுக்கு எத்தனை வாட்டியும் ரீயூஸ் பண்ணலாம் அந்த காம்பனன்ட்டை. ஸோ இந்த லெட்டரை வந்து எத்தனை பேருக்கு வேணுமோ என்னால் அனுப்ப முடியும், வேற வேற நேமை மட்டும் மாற்றி. ஆமா, இதே மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுதான் சோ ஆப்ஜெக்ட் டெஃபினிஷனோட பர்பஸ் என்னன்னா ரீயூசபிலிட்டி, ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? இதுல வேற டவுட் இல்ல. சோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா டேட்டா டைப். சோ பைத்தான் என்ன சொன்னோம், டைனமிக் டைப்பிங் சொன்னோமா? ஓகே. சோ பைத்தான் வந்து டைனமிக் டைப்பிங்ன்றத பார்த்தோம். இப்போ அதாவது இப்போ நான் a = 10 ன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா பைத்தான் இன்டிஜர்னு அசியூம் பண்ணும். ஸோ டைப் வந்து டைப் வச்சு என்ன பண்ணலாம், அதோட டேட்டா டைப்பை பார்த்துக்கலாம்னு சொன்னேன். அதே மாதிரி நான் இப்போ a இப்போ நேம் கொடுத்தா இதோட டைப் ஸ்ட்ரிங்னு பார்த்தோம். அதே மாதிரி a = 10.5னா பைத்தான் ஃப்ளோட்னு எடுத்துக்கும். இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா டைப் பற்றி. ஓகே. ஸோ இந்த டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் பைத்தான் வந்து டூ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்று என்னன்னா மியூட்டபிள், இன்னொன்று இம்மியூட்டபிள். ஸோ டேட்டா டைப்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ திங்ஸ். ஒன்று வந்து மியூட்டபிள், இம்மியூட்டபிள் இப்படின்னு வந்து 2 டைப் இருக்கு பைத்தான்ல. ஓகே. ஸோ மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள் இப்படின்னு 2 டைப் இருக்கு. ஸோ மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க டிஃபைன் பண்ணிட்டு அதை உங்களால மாடிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பேரு மியூட்டபிள். ஒன்ஸ் நீங்க டிஃபைன் பண்ணிட்டு அதை உங்களால மாடிஃபை பண்ண முடியல அப்படின்னா அது இம்மியூட்டபிள். புரியுதுங்களா? ஓகே. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ், புரியுதா?
மியூட்டபிள்னா டிஃபைன் பண்ண பிறகு அதை நம்ம மாடிஃபை பண்ண முடியும். இம்மியூட்டபிள்ல பண்ண முடியாது. மாற்ற முடியாது. அதுதான் வந்து இம்மியூட்டபிள். ஸோ எல்லா டேட்டா டைப்ஸுமே இந்த 2 கேட்டகரி கீழே தான் வரும். ஓகே, புரியுதா? ஸோ இப்போ நான் a is equal to 10 கொடுக்குறேன், a plus 5 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் a பிரிண்ட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 10. ஏன்? ஏன்னா a = 10 தான் நம்ம அங்க கொடுத்துருக்கோம். ஸோ a plus 5 போட எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஏன்னா நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் ஏன் நடக்காது? இப்போ a plus 5 கொடுத்தா 15, பட் அது வந்து a ல அப்டேட் ஆகல. ஏன்? ஏன்னா நான் a plus 5ன்றதை கால்குலேட் பண்றேன், எனக்கு ஆன்சர் வருது 15, பட் அது a ல மாடிஃபை ஆகல. ஆமா, ஆகாதுல. ஏன்னா நம்ம ஏன் 10 தான கொடுத்திருக்கோம். அது சோ இது என்ன டேட்டா டைப்? இது can't be modified. அப்படியா? இம்மியூட்டபிளா? எது இம்மியூட்டபிள்? இங்க என்ன டேட்டா டைப் யூஸ் பண்றோம்? 10ன்றது என்னது? 10ங்கிறது வேரியபிள். a தான் வேரியபிள். ஓ சாரி, இன்டிஜரா? இன்டிஜர். சோ இன்டிஜர் இஸ் இம்மியூட்டபிள் டேட்டா டைப். ஓகேங்களா? சோ இதே வந்து நான் a is equal to a plus 5 கொடுத்தா அப்டேட் ஆகும். சோ a என்னது ஆல்ரெடி 10. மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த மாதிரி பண்ணிருப்போமா? ஓகே equal to a plus but 10 plus அப்ப அடுத்து print a கொடுக்கும்போது 15 வந்துரும். ஓகே. சோ இப்போ இன்டிஜர் இந்த மாதிரி இம்மியூட்டபிள் டேட்டா டைப்பை நீங்க மாடிஃபை பண்ணனும் அப்படினா ஓவர்ரைட் தான் பண்ண முடியும். சோ இதுக்கு பேர் என்னன்னா ஓவர்ரைட். ஆல்ரெடி இருக்கதை வந்து நான் என்ன பண்றேன், ஓவர்ரைட் வித் நியூ வேல்யூஸ். சோ நான் ஆக்சுவலி நான் என்ன பண்றேன், எக்ஸிஸ்டிங் ஏவை நியூ வேல்யூவால ஓவர்ரைட் பண்றேன். ஓகே, புது வேல்யூ வச்சு. சோ இம்மியூட்டபிள் டேட்டா டைப்பை மாடிஃபை பண்ண ஒரே வழி என்னது, ஓவர்ரைட் தான் பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்க வேல்யூ புது வேல்யூவால நீங்க ஓவர்ரைட் தான் பண்ணணும். ஓகேவா? புரியுதுங்களா? புரியுது. சரி, டவுட்ஸ் இருக்காதுல? ஓகே, கிளியரா இருக்கு. ஏ இம்மியூட்டபிள் புரியுதா? ஒன்ஸ் டிஃபைன் பண்ணா உங்களால அதை மாடிஃபை பண்ண முடியாது. சோ அதான் வந்து என்னது, ரீரைட் தான் பண்ண முடியும். ஓவர்ரைட் தான் பண்ண முடியும். ஓவர்ரைட். சோ அதே மாதிரி இப்போ ஃப்ளோட். சோ 10.5 இருக்கு, a plus 5 கொடுத்தா எனக்கு 15.5 வரும். பட் a வந்து still 10.5 தான், ஓவர்ரைட் ஆகாது. சோ float also belongs to immutable data type. ஓகேங்களா? சோ floatமே என்னன்னா அதுவும் immutable data type தான். ஓகே. சோ இந்த மாதிரி இந்த இதுல கொடுத்திருப்பாங்க, பட் புரிஞ்சுக்கணும் கஷ்டமா இருக்கு. ஸோ இது வந்து எது மியூட்டபிள் எது இம்மியூட்டபிள் சொல்லியிருப்பாங்க. இந்த இதில் இந்த மாதிரி ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, இன்டீஜர் ஃப்ளோட் எல்லாமே வந்து இம்மியூட்டபிள், லிஸ்ட்டு செட்டு டிக்ஷனரி இதெல்லாம் மியூட்டபிள். அதான் இங்க மீனிங். ஓகேங்களா? லிஸ்ட் மியூட்டபிள் தானா? லிஸ்ட் இது இங்க டிக் மார்க் போட்டுருக்காங்க பாத்தீங்களா இந்த இமேஜோட இது. ஓகே. சோ இதோட URL கொடுத்துறேன். சோ இங்க வந்து அது டிஃபைன், அதாவது என்னன்னா ஒரு டிக் மார்க் வச்சு காட்டுறாங்க. பூலியன், அதெல்லாம் என்னன்னா பூலியன் என்னது, உங்களுக்கு டெசிமல் இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அது ஃபிக்ஸட் இம்மியூட்டபிள். இன்டிஜர் இம்மியூட்டபிள், ஃப்ளோட் இம்மியூட்டபிள், ஸ்ட்ரிங் இம்மியூட்டபிள், டியூபிள், இதெல்லாம் வந்து ஒரு டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இப்போ லிஸ்ட், செட், டிக்ஷனரி இந்த மூணு தான் என்னது மியூட்டபிள். மத்த எல்லாமே இம்மியூட்டபிள். ஃப்ளோட், இன்டிஜர், பூல், செட். ஓகே, சோ உங்களுக்கு வந்து பூலியன், இன்டிஜர், ஃப்ளோட் இந்த டேட்டா டைப்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அந்த மூணு பத்தி கிளியரா இருக்கா? பூலியன், இன்டி, ஃப்ளோட்
அது மூணும் தெரியும். ஓகே. பூலியனா ஓ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே ஓகே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃப்ளோட்னா டெசிமல், இன்டிஜர்னா ஓகே இன்டிஜர். ஓகே ஓகே சரிங்களா? இப்போ நான் a = 2 ன்னு அசைன் பண்றேன். அது என்னது? பூலியன். ஓகே 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 அதே மாதிரி நான் இப்போ a = 10 ன்னு கொடுத்தா, இப்போ 10.5 கொடுத்தா அது ஃப்ளோட். இப்போ 10 ன்னு கொடுத்தா அது இன்டிஜர். ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? ஸ்ட்ரிங்கை பத்தி பார்க்க போறோம். ஓகே ஸ்ட்ரிங் என்னது? என்ன டேட்டா டைப்? இம்யூட்டபிள். ஓகே சோ இப்போ டிஸ்கிரிப்ஷன் தெரியுதா? இப்போ இன்டிஜர்னா இட்ஸ் நதிங் பட் இன்டிஜர், ஃப்ளோட்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ், பூலியனா பூலியன் வேல்யூ, ஸ்ட்ரிங்னா செட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் இஸ் நதிங் பட் செட் ஆஃப் கேரக்டர்ஸ். அதாவது இப்போ a = கரெக்ட்டோ அப்படினா ஸ்ட்ரிங் இஸ் நதிங் பட் செட் ஆஃப் இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ். அதாவது ஒரு கேரக்டர் சேர்ந்ததா என்னது? ஸ்ட்ரிங். இப்போ c ன்றது கேரக்டர், r ன்றது ஒரு கேரக்டர். இந்த மாதிரி செட் ஆஃப் கேரக்டர் சேர்ந்ததா என்னது? சாரி, இந்த மாதிரி சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர் சேர்ந்ததா ஸ்ட்ரிங். புரியுதுங்களா? ஸ்ட்ரிங்கோட டிஸ்கிரிப்ஷன். சோ இந்த ஸ்ட்ரிங்கை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா, சோ ஸ்ட்ரிங் இட்ஸ் a immutable data type சொன்னோம். எப்படி இம்யூட்டபிள்ன்றத பார்ப்போம். ஓகே அதுக்கு முன்னாடி இதோட ஸ்ட்ரக்சரை பார்த்துறோம். ஓகே இப்போ நான் a = 10. இது என்ன டேட்டா டைப்? இன்டிஜர். அப்போ இன்டிஜர்னா இம்யூட்டபிள். இப்போ a = 10 இன்டிஜரா? நல்லா பாருங்க. பிராக்கெட்டுக்குள்ள இருக்கா? அப்போ அது ஒரு வேல்யூ. ஓகே அதான் I'm asking whether it is integer அப்படினு கேக்குறேன். இல்ல இன்டிஜர் தான் இல்லையா? ஐயோ இல்லையா? எப்படி இன்டிஜர்? அதான் நீங்க கேக்குறேன். இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. a = 10 க்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இது வந்து இதுக்குள்ள இருக்கு, கோட்ஸ்குள்ள இருக்கு. சோ கோட்ஸ்குள்ள இருந்து அது வந்து ஸ்ட்ரிங், இன்டிஜர் கிடையாது. ஓகே 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 கோட்ஸ்குள்ள இருக்கனால ஸ்ட்ரிங். ஓகே சோ இப்போ ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்றதுக்கான மெத்தட்ஸ் என்னென்ன அப்படினா, a = or a ன்றது எனிதிங், ஒரு வேரியபிளா இருக்கலாம். சோ ஒரு கோட்ஸ் கொடுக்கலாம். ஒரு கோட்ஸ் கொடுத்தா அது ஸ்ட்ரிங் தான். ஓகே சோ மூணு விதத்துல வந்து ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணலாம். ஒன்னு சிங்கிள் கோட்ஸ், இன்னொன்னு டபுள் கோட்ஸ். சோ இதோட டைப்மே ஸ்ட்ரிங் தான். டபுள் கோட்ஸ் இதோட டைப் ஸ்ட்ரிங் தான். இன்னொன்னு என்னது? ட்ரிபிள் கோட்ஸ். இந்த ட்ரிபிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், இல்ல சிங்கிள் ட்ரிபிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம். சோ இது யூஸ் பண்ணுங்க, அதை வச்சு தான் க்ளோஸ் பண்ணணும். சோ எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்களோ அப்படி தான் க்ளோஸ் பண்ணணும். இப்படி ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். சரி சரி அது புரியுது. சோ டைப் வந்து ஸ்ட்ரிங் தான். இதுக்கு இந்த மூணுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். சோ சிங்கிள் கோட்ஸும் டபுள் கோட்ஸும் என்ன அப்படின்னா, டு டிஃபைன் ஒன் லைன் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? சோ போத் சிங்கிள் கோட்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸ் help us to define one line string. ஓகேங்களா? அதாவது ஒரு லைன்ல உள்ள ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்றதுக்கு தான் we are using both single and double. ஓகே say for example hi hello one line. இப்போ நான் இதை எடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் லைன் போறேன். அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிக்காம அடுத்த லைனுக்கு போறேன்னா எனக்கு சின்டாக்ஸ் எரர் அடிக்கும். ஏன்னா இந்த லைனே எனக்கு டெர்மினேட் ஆகல. ஓகே புரியுதா? சின்டாக்ஸ் எரர். அதே மாதிரி தான் சிங்கிள் கோட்ஸும். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த லைனை முடிக்காம அடுத்த லைன் போனா சின்டாக்ஸ் எரர். ஓகே புரியுதா? புரியுது. both single and double quotes is mean for one line define, to define a one line string. ஒரு லைன்ல உள்ள ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்றதுக்காக தான் சிங்கிள் கோட்ஸும் டபுள் கோட்ஸும் இருக்குது. ஓகே 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 ட்ரிபிள் கோட்ஸ் எதுக்கா இருக்கும் அப்போ? ஒன் லைன் இல்லாம ஒண்ணுக்கு மேற்பட்டதா இருக்கும். அதுக்காக தான். சோ இப்போ இங்க எப்படி பண்ணோம்? ட்ரிபிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். சார் ஒரு லெட்டர் என்னது? ஒரு லெட்டர்ல ஒரு லைன் இருக்காது, மல்டிபிள் லைன்ஸ் இருக்குமா? மல்டிபிள் லைன்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி மல்டிபிள் லைனை டிஃபைன் பண்றதுக்காக சோ இப்போ வந்து எனக்கு என்னாச்சு, இந்த ஒன் லைன் ஹாய் ஹலோ கொடுக்கும்போது எனக்கு எரர் இருந்துச்சா? இப்போ நான் இதே நான் ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்குறேன், எனக்கு அடுத்த லைன் போனா எனக்கு எரர் வரல. ஏன்னா நம்ம ஒரு லைன் மட்டும் முடிக்கல, இன்னும் நிறைய லைன் ட்ரை பண்றோம். நிறைய லைன் இருக்கு. சோ நிறைய லைன் இருக்கு. அதுக்காக அந்த கோட்ஸை நான் வந்து ட்ரிபிள் கோட்ஸா மாத்திக்கிறேன். ஒரு கோட்ஸ் கொடுக்க கூடாது. சோ உங்ககிட்ட வந்து மோர் தென் ஒன் லைன் இருக்கு, உங்க ஸ்ட்ரிங்ல மோர் தென் ஒன் லைன் இருக்குன்னா நீங்க ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. சோ ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி சிங்கிள் ட்ரிபிளும் கொடுத்துக்கலாம். ஓகே ஹவ் ஆர் யூ எது ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதான் கொடுக்கணும்.
இப்போ நான் இங்க ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்தா எனக்கு எரர் வராது, அது இன்னொரு ஸ்ட்ரிங்காக வெயிட் பண்ணும். இப்போ ஓ அதை க்ளோஸ் இதுக்கு பண்ணிட்டு இதுக்கு நடுவுல இன்னொரு புரியுது புரியுது. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணா எனக்கு இது சேர்ந்தா வரும். ஓகே இல்லை இது சேர்ந்தா, ஏன்னா இது வந்து இதுக்குள்ள பைண்ட் ஆயிடும். ஓகே சரி சரி ஸோ இப்போ சிங்கிள் கோட் டபுளுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றதை பார்ப்போம். இப்போ என்கிட்ட இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு நான் டோன்ட்னு ஒன்று வச்சிருக்கேன். ஸோ சிங்கிளில் ஸ்டார்ட் பண்ணுறேன். டோன்ட்டுக்கு நான் இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணுவோமா? ஓகே. இப்போ இங்கே என்ன ஆகும்? ஐயோ இது வந்து இங்கே ஸ்டார்ட் ஆயிட்டு டிஓஎன்ல முடிஞ்சிச்சு அஸ்யூம் பண்ணும். ஸோ இது நடுவில் தொங்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும்? எப்பப்பெல்லாம் வந்து என்ன எரர் வரும்? எப்பப்பெல்லாம் இது வந்து அன்இமேஜினபிள் எரர் வருது, இது வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு தாண்டி வருதுன்னா அது என்ன இருக்குன்னா சின்டாக்ஸ் எரர் தான். சின்டாக்டிக்கலா தப்பு இருக்கா? இது சின்டாக்டிக்கலா தப்பு இருக்கா? எனக்கு இங்க ஸ்டார்ட் ஆகி இங்கேயே முடியுது. அப்போனா இது என்ன ஆகும்? சின்டாக்டிக்கல் எரர் வரும், இன்வாலிட் சின்டாக்ஸ். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இப்படி யூஸ் பண்றோம். ஓ புரியுது புரியுது. புரியுதா? இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரோஃபி எல்லாம் வரும், அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் டபுள் கோட்ஸ் போட்டு உள்ள அப்பாஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் சிங்கிள்க்கு டபுள்க்கு உள்ள டிஃபரன்ஸ். சரி சரி ஓகே புரியுதா? சோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ற மெத்தடாலஜி. இதுல டவுட்ஸ் இருக்கா? ரொம்ப க்ளீனாவே புரிஞ்சிருச்சு. ரொம்ப க்ளீனா கிளியர். ஓகே அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்ட்ரிங் எப்படி டிஃபைன் ஆயிருக்கு? நான் என்ன சொன்னேன்? ஸ்ட்ரிங் இஸ் a set of characters, sequence of characters. ஓகேங்களா? செட்ன்றது என்னன்னா ரெண்டு தான் மீன் பண்ணுவாங்க, ஆர் எனிதிங். ஓகே சோ எனிதிங் செட் ஆர் சீக்வென்ஸ். செட்டும் சொல்லிக்கலாம் இல்ல சீக்வென்ஸும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சோ சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர். சோ அந்த சீக்வென்ஸ்னா என்னது? சீக்வென்ஸ்னா வரிசை தொடர்ச்சி. ஓகேங்களா? வரிசை. சோ வரிசைன்னும் போது என்ன எப்படி இருக்கும்? வரிசைன்னும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? வரிசைனா 1 2 3 4 5 6. ஓகே ஓகேங்களா? சோ அதே சீக்வென்ஸ் தான் இங்க அப்ளிகபிள். பட் இங்க என்னன்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 1 இருக்காது, 0 ல ஸ்டார்ட் ஆகும். ஓகே புரியுதா? சோ dன்றது எந்த பொசிஷன்ல இருக்கும்? 0th பொசிஷன்ல இருக்கும். ஓன்றது ஃபர்ஸ்ட் பொசிஷன். 2 3 4. சோ டோட்டலா இங்க எத்தனை கேரக்டர் இருக்கு? 3 கேரக்டர்ஸ் இருக்கு. 5. ஓகே 5 O N இதுவும் கவுண்ட் அபாஸ்ட்ரோஃபி டி அதுக்குள்ள தான் இருக்கு. ஓகேங்களா? சரி சரி ஓகே அபாஸ்ட்ரோஃபி டி கவுண்ட். சோ டோட்டலா 5 கேரக்டர் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் வேணும்னா நீங்க இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி 0 பாஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? ஓகே இப்ப லென்னின்றது கவுண்ட் எடுக்காக யூஸ் பண்றது. லென்ன்றது ஒரு பில்ட் இன் ஃபங்க்ஷன். நம்ம அந்த பில்ட் இன்ஸ் பார்த்தோம்ல அதே மாதிரி இது ஒரு பில்ட் இன் கவுண்ட் பண்றது. ஓகேங்களா? இப்போ a ஆஃப் 0 கொடுத்தா என்ன வரும்? வெறும் a கொடுத்தா எனக்கு வந்து டோன்ட் பிரிண்ட் ஆச்சு. இப்போ நான் a ஆஃப் 0 மட்டும் கொடுத்தா a ஆஃப் 0 கொடுத்தா தெரியல எனக்கு. இப்போ வந்து என்ன சொன்னா பொசிஷன் பேஸ்னு சொன்னனா, இப்போ 0th பொசிஷன்ல என்ன கேரக்டர் இருக்கு? ஓகே ஓகே d னு பிரிண்ட் ஆகும். எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான். ஓகே 1 கொடுத்தா o பிரிண்ட் ஆகும். ஓகே சோ இதுக்கு பேர் என்னன்னா இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அந்த வரிசை சொன்னமா, அந்த வரிசைக்கு பேர் இண்டெக்ஸ். சோ ஒரு கேரக்டர் ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்திருக்கும், அதாவது ஒரு மீனிங். இப்போ சஃப்ன்றது எத்தனை டோட்டல் எத்தனை கேரக்டர் இருக்கு? 5 கேரக்டர் இருக்கு. 5 கேரக்டர். s a f i n. s வந்து 0th ல இருக்கும், ஸ்டார்ட் ஆயிட்டு எங்க முடியும்? n ல முடியும், 4th பொசிஷன்ல. டோட்டல் வந்து 5 பொசிஷன்ஸ். ஆனா இது வந்து 0 ல ஸ்டார்ட் ஆறனால 4th ல முடிஞ்சிடும். அதான். ஓகே சோ இப்போ a ஆஃப் 4 இப்போ வந்து நான் வந்து சஃபின் டிஃபைன் பண்றேன். ஓகே a ஆஃப் 0 கொடுத்தா s 5 கொடுத்தா 5 தான் இல்லையே. இல்ல அப்ப என்ன ஆகும்? இப்போ நான் இப்போ எரரை நீங்களே டயக்னைஸ் பண்ணுங்க. நேம் அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ வேரியபிள் டிஃபைன் பண்றேன், இல்லாத ஒரு வேரியபிளை கால் பண்றேன், அதாவது இல்லாத ஒரு நேமை கால் பண்ண என்னாச்சு? சின்டாக்ஸ் எரர். இல்லாத ஒரு நேமை கால் பண்ணா நேம் எரரா? நேம் எரர். இல்லாத ஒரு சின்டாக்ஸை யூஸ் பண்ணா சின்டாக்ஸ் எரர். இப்போ இங்க என்னது இது? இப்போ 0ன்றது என்ன சொன்னேன்? 0 1ன்றதுல என்ன சொன்னேன்? இண்டெக்ஸ் எரர். ஓகே ஓகே புரியுதா? சோ இந்த எரர் எல்லாம் தனியா நோட் பண்ணி
ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் பைத்தானை பொறுத்தவரை எரர் எல்லாம். இல்லாத நேமை கால் பண்ணா நேம் எரர், இல்லாத சின்டாக்ஸ் யூஸ் பண்ணா சின்டாக்ஸ் எரர், தப்பான டேட்டா டைப் யூஸ் பண்ணா டைப் எரர். இப்போ இது என்னது இல்லாத ஒரு இண்டெக்ஸா? சோ டோட்டல் இண்டெக்ஸ் எங்க 4 தான். ஓகே நம்ம 5 கொடுத்திருக்கோம். 4 கொடுத்தா 4 கொடுத்தா n 6 கொடுத்தா இண்டெக்ஸ் எரர். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சோ இண்டெக்ஸ் வந்து தப்பா கொடுத்தா இண்டெக்ஸ் எரர் அவ்வளவுதான். ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸே எங்க கிடையாது. சோ இது என்ன அப்படின்னா சோ ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா how to define a string னு பார்த்தோம். using what? How to define a string? Using quotes. Okay. Double quotes or single quotes. So அதாவது to define a string. இது வந்து என்னன்னா ஸ்ட்ரிங்கோட பொசிஷன். எப்படி ஸ்ட்ரிங் வந்து அசைன் ஆகுது, இப்படிதான் அசைன் ஆகுது. சோ இதெல்லாம் தெரியணும். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் இப்படிதான் அசைன் ஆகுது based on index. ஒரு பொசிஷன்ல வந்து ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் ஒரு கேரக்டர் உட்காருது. ஓகேவா? ஓகே. சோ இப்போ இந்த இண்டெக்ஸை பொறுத்தவரைக்கும் இன்னொன்னு என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னா எனக்கு வந்து பின்னாடி இப்போ எனக்கு n வேணும், நீங்க என்ன போட்டீங்க 4 போட்டீங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ எனக்கு அந்த z பிரிண்ட் பண்ணும். நான் என்ன பண்ணேன், எதை பிரிண்ட் பண்ணும்? லாஸ்ட் கேரக்டர் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஐயோ, அதுக்கு ஏதாவது இருக்கா? ஏ போட்டு இண்டெக்ஸ்ல லாஸ்ட் அப்படி அடிச்சா வருமா? அப்படிலாம் வராதோ? அதான் கேக்குறேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ 4ன்றது உங்களுக்கு என்னது கவுண்ட் பண்ணி போட்டீங்க. பட் 4 எதை மீன் பண்ணுது? லாஸ்ட் மீன் பண்ணுதா? ஆமா. ஓகே, அதாவது இதோட லெந்த் எப்படி எடுத்தோம்? லென் ஆஃப் ஏ. ஓகே. இப்போ லென் ஆஃப் ஏ அப்படின்னு அடிச்சா 49. அப்போ லென் ஏ 49 அப்படின்னு அடிச்சா z வந்து ஏ 49. ஓகேவா? ஓகே. ஐயோ, ஓகே. 0ல இருந்து வருமா? அப்போ வந்து 1 கம்மி பண்ணிட்டு ஏ 48 வச்சா வரும். சோ கரெக்ட்டா லென் அப்போ இந்த இதுக்குள்ள லென் ஆஃப் ஏ -1. ஓகே. புரியுதா? வந்துச்சா? புரியுதா? -2 டி. எஸ். ஓகேவா? சோ பைத்தான்ல இதை இன்னும் சிம்பிள் ஆக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா இந்த இதுவே தேவையில்லை. ஓகேவா? இதுக்கு பேரு நெகட்டிவ் இண்டெக்ஸ். இது வந்து ஆக்சுவல் இண்டெக்ஸ் கிடையாது. டு ஆக்சஸ் a character in a reversal order. அவ்வளவுதான். ரிவர்ஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்றதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இது ஆக்சுவல் இண்டெக்ஸ் கிடையாது. ஆக்சுவல் இண்டெக்ஸ் என்னது? இப்போ a of 48 அதான் z. ஆக்சுவல் இண்டெக்ஸ் என்னது? a of 48 கடைசி இது. புரியுதுங்களா? சோ இதுதான் இண்டெக்ஸிங். இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கா? கிளியரா? இப்போ வந்து அப்ப இவ்வளவு பெரிய லென்த்ல உள்ளது நம்ம வந்து கடைசி உள்ளது வேணா a of -1 அப்படின்னு போட்டு கடைசில இருந்து எடுத்துறலாம். ஜஸ்ட் -1 போட்டாலே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டர் எடுத்துரும். ஓகே. சோ இப்போ எனக்கு ஒரு பர்టిక్యులர் கேரக்டரோட இண்டெக்ஸ் வேணும் அப்படினா என்ன பண்ணலாம்? இப்போ எனக்கு g ஓட இண்டெக்ஸ் எனக்கு வேணும். அதுக்கு தான் லொகேட் யூஸ் பண்ண முடியும். லொகேட் பண்ணனும். அது எப்படி லொகேட் பண்ணலாம்னா say dir என்ன பண்ணுனா dir will list out the possibilities. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். இப்போ இதுல எனக்கு அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நீங்களே பார்த்து சொல்லுங்க. நீங்க லொகேட் சொன்னீங்களா? லொகேட் மாதிரி ஒரு ரிலவென்ட் நேமிங் என்ன இருக்கு? லொகேட் எக்ஸாக்ட்டா இல்ல பட் ரெலவென்ட்டா ஏதோ ஒரு நேம் இருக்கு. என்ன நேம்? LT-யா? அது இல்லையா? லெஸ் தென். லெஸ் தெனா? இருங்க வரவானே பாக்க. ஃபைண்ட். ஓகே. அதுவும் கிடையாதா? பார்க்கலாம். இப்போ ஃபைண்ட்னு சொல்றீங்க. சோ எனக்கு ஃபைண்ட்றது எனக்கு என்னன்னு தெரியாது. நான் என்ன பண்ணனும்? ஹெல்ப் குள்ள போணும். ஹெல்ப்புக்கு a டாட். சோ இது எல்லாமே வந்து சைல்ட் வந்து டாட் போட்டு தான் யூஸ் பண்ணனும். ஓகேங்களா? சோ நான் ஃபைண்ட் யூஸ் பண்றேன். சோ ஃபைண்ட்னு கொடுக்கிறேன். சோ ஃபைண்ட்றது எனக்கு என்னன்னு தெரியாது. சரிங்களா? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன பண்றேன்? பைத்தன்ட்ட போய் கேக்குறேன். அது ஃபைண்ட் என்ன? நான் கூகுள் சர்ச் பண்ணல. டெர்மினல்ல யூஸ் பண்றேன். என்ன சொல்றாங்க? return the lowest index. அவ்வளவுதான். சோ ஃபைண்ட் வொர்க் ஆகும்ன்றாங்க. ஓகேங்களா? a டாட் ஃபைண்ட் வொர்க் ஆகும்ன்றாங்க. பட் என்னன்னா எப்படி யூஸ் பண்ணுமா? இந்த மாதிரி ஓபன் க்ளோஸ் பிராக்கெட்ல இந்த மாதிரி வேல்யூ பாஸ் பண்ணனும்ன்றாங்க.
ஓகே ஓகே சப்ன்றது என்னது நீங்க சொன்ன அந்த கேரக்டர். ஓகே a டாட் ஃபைண்ட் எனக்கு என்ன வேணும், எதை கண்டுபிடிக்கணும், ஜி. என்ன சொன்ன ஜி சொன்னா ஓகேவா கொடுக்கலாமா? கொடுங்க. இது என்ன ஆன்சர் வரும்? சரியே a டாட் ஃபைண்ட் ஜி. ஜி கொடுத்தா நான் எரர் வரும்னு சொல்றேன். ஏன் அப்படியா? ஏன்னா அங்க நிறைய ஜி இருக்கா? அப்படிலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நிறைய ஜி இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. அப்படிலாம் இல்லையா? கரெக்டா சொல்லு, இது நம்ம பார்த்த. ஓகே ஓகே ஓகே. இது 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 ஸ்ட்ரிங்ங்கறனால இது கொடுக்கணுமா? கோட்ஸ் கொடுக்கணும். கொடுக்கலனா நான் எரர் வரும்னு சொன்னேன். என்ன எரர்? கோட்ஸ் கொடுக்கலனா சின்டாக்ஸ் எரர். சின்டாக்ஸ் எல்லாம் கரெக்ட், பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஜின்றது என்ன வாசியமாகும்? ஜிங்கிறது வேல்யூவா வேரியபிளா? வேரியபிள். வேரியபிள். ஜின்ற ஒரு வேரியபிள் இருக்கா? இல்ல. அப்போ என்னென்ன எரர் பார்த்தோமோ அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. சின்டாக்ஸ் எரரா? கிடையாது. நேம் எரரா? நேம் எரரும் கிடையாது இல்லையா? நேம் எரர் தானா? இல்லாத ஒரு வேரியபிள். ஓகே ஓகே சரி சரி ஓகே ஓகே. இப்போ அது இருக்கு, எனக்கு அதுக்கான இண்டெக்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ நான் a ஆஃப் 28 போட்டா எனக்கு ஜி பிரிண்ட் ஆகும். ஓகே ஓகே புரியுதா? ஓகே அப்ப கரெக்ட் தான். நான் ஃபைண்ட் யூஸ் பண்ணி நம்ம அதோட பொசிஷனை லொகேட் பண்ணிடலாம். அதே மாதிரி இண்டெக்ஸும் யூஸ் பண்ணலாம். இண்டெக்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓ அப்படியா? ஃபைண்ட் மாதிரியே நீங்க என்ன யூஸ் பண்ணலாம், இண்டெக்ஸும் யூஸ் பண்ணலாம். அது என்ன டிஃபரன்ஸ்ன்றதை நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டு வரீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் நீங்க தான் சொல்றீங்க. ஃபைண்ட் ஏ ரெண்டு இருக்கு, ஃபைண்டுக்கும் இண்டெக்ஸ்க்கும். ஸோ ஹெல்ப் டாக்குமெண்ட்டை பார்த்து நீங்களே ட்ரை பண்ணி ஆன்சரை நெக்ஸ்ட் வீக் நீங்க சொல்றீங்க. ஓகே ஓகே கண்டிப்பா ரெண்டு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இது உங்களுக்கு எக்ஸசைஸ். ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஒரே ஆன்சர் வருது. பட் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை நீங்க கண்டுபிடிங்க. ஓகே ஓகே. சோ இப்போ புரிஞ்சிச்சா எப்படி இண்டெக்ஸ் எடுக்கிறதுன்றது? புரிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ நான் டிஆர் போட்டு பார்த்தேன். சோ டிஆர் எதுக்கு சொன்னேன்? அதோட பாசிபிலிட்டிஸ். ஓகே என்னெல்லாம் பண்ணலாம். இதுக்கு பேரு டெக்னிக்கலா என்ன சொல்றோம்? அட்ரிபியூட்ஸ் சொல்லுவோம். அதாவது இங்க வரது எல்லாமே என்னன்னா அட்ரிபியூட்ஸ். அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் அட்ரிபியூட்ஸ். அந்த ஆப்ஜெக்ட்டோட டிபெண்டன்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள அட்ரிபியூட்ஸ், அவைலபிள் அட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க சஃபின் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு இப்போ லைக் ஃபைனல் இயர் படிக்கீங்கன்னா உங்க கீழே உங்ககிட்ட எத்தனை புக்ஸ் இருக்கு? ஒரு 4 சப்ஜெக்ட் இருந்தா 4 புக்ஸ் இருக்கும், அது அவைலபிள். அந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் இதெல்லாம் அவைலபிள். இப்போ நான் வந்து a = 10 ன்னு கொடுத்தேன்னா 10க்கு என்னென்ன அவைலபிள் அது மட்டும் தான் காட்டும். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரிங், அதாவது இன்டிஜர் ரெலவென்ட் அட்ரிபியூட்ஸ் மட்டும் தான் இங்க காட்டும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த இண்டெக்ஸ் இங்க வராது, ஏன்னா இன்டிஜர் இண்டெக்ஸ் கிடையாது. இப்போ சஃபின் அடிச்சா ஆட்ங்கற அட்ரிபியூட் வராதோ? புரியல. சஃபினா இப்போ வந்து a = 10ங்கறனால அங்க அதோட DARல வந்து ஆட் அதெல்லாம் இருக்குல்ல, இங்க வந்து அந்த ஃபைண்ட் இண்டெக்ஸ்ல இங்க கிடையாது. தெரியுதா? ஏன்னா இந்த வேரியபிள் ரெஃபர் பண்ண டேட்டா டைப் மாறிச்சு, ஸ்ட்ரிங்ல இருந்து இன்டிஜரா மாறிச்சு. இப்போ a = சஃபின் அடிச்சு DAR ஆஃப் a கொடுக்கணும். DAR ஆஃப் a கொடுத்தா எனக்கு ஃபைண்ட் இண்டெக்ஸ்லாம் வரும். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங், ஏன்றது ஸ்ட்ரிங். இப்போ ஓகேங்களா? சோ நான் a டாட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் a = 10 கொடுத்து a டாட் இண்டெக்ஸ் போட்டா வருமா வராதா? இங்க இண்டெக்ஸ் இருக்கா? இல்ல. அப்பனா என்ன ஆகும்? எரர். என்ன எரர்? a டாட் இண்டெக்ஸ் டாட்க்கு அப்புறம் வரது இண்டெக்ஸ். டாட்க்கு அப்புறம் வரது என்ன பேர் சொல்லுங்க? டாட்க்கு அப்புறம் வர்றது வேரியபிள் இல்லையோ? வேரியபிளா? நீங்க உங்க அப்படியே டைப் பண்ணுங்க, ட்ரை பண்ணி சொல்லுங்க. என்னோட இது பைத்தான்லயா? என்ன டைப் பண்ணா? a டாட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸா? a டாட் இண்டெக்ஸ் போடுங்க. என்ன எரர் வரும்? a டாட் வெறும் இண்டெக்ஸ் அடிக்கவா? a டாட் இண்டெக்ஸ் நேம் எரர் வருதா? வெறுமனே a டாட் இண்டெக்ஸ் தான் எனக்கு அட்ரிபியூட் எரர் வருது. சோ ஏன்றது ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது. நீங்க a வந்து என்ன வச்சிருக்கீங்க? ஒரு நம்பர் வச்சிருக்கீங்களா? ஓ ஆமா, நான் a = 5 கொடுத்திருக்கேன் மேல. சோ அந்த இன்டிஜருக்கு அந்த இண்டெக்ஸ்ன்ற அட்ரிபியூட் இல்ல அப்படினா என்ன எரர்? அட்ரிபியூட் எரர். புரியுதுங்களா?
ஓகே ஓகே. சோ இல்லாத ஒன்னு கால் இதே ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா a இண்டெக்ஸ் அக்செப்டட். ஏன்னா ஸ்ட்ரிங்குக்கு இண்டெக்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. இன்டிஜருக்கு அது கிடையாது. சோ Integer இங்க என்ன சொல்ல வரேன்னா வேரியபிளுக்கும் ஆட்ரிபியூட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. வேரியபிளுக்கும் ஆட்ரிபியூட்டுக்கும் சம்பந்தம் இல்ல, அது வேல்யூவை டிபெண்ட் பண்ணுது. புரியுதுங்களா? சோ அந்த வேல்யூ மாற மாற அதோட டேட்டா டைப்பும் மாறும். ஓகே. அதுக்கேத்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன். சோ இந்த வேல்யூக்கு ஏத்த மாதிரி தான் இதுக்கான ஆட்ரிபியூட்ஸ் அசைன் ஆகும். சோ இதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. புரியுதுங்களா? புரியுது. சோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ஆட் சப்ட்ராக்ஷன். சோ இப்போ நான் வந்து இப்போ a = 10 ன்னு இருக்கு. ஓகே இப்போ a + 10 கொடுத்தா எனக்கு 20 வரும். கரெக்ட்டா? ஏன்றது எதை ரெஃபர் பண்ண 10 ரெஃபர் பண்ண 20 வருது. 10 ரெஃபர் பண்ணா 10% இது எப்படி வருது அப்படின்னா ஏன்றது இன்டிஜர். இன்டிஜருக்கு நான் டிஆர் போட்டு பார்க்கறேன். எனக்கு ஆட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கறனால எனக்கு பிளஸ் அங்க வர்க் ஆகுது. அதே மாதிரி நான் a - கொடுத்தா எனக்கு வர்க் ஆகுது. இதே நான் வந்து என்ன பண்றேன் a வந்து ஸ்டஃபிங்னு மாத்துறேன். சோ இது என்ன டேட்டா டைப் இப்போ இது என்ன டேட்டா டைப்? டேட்டா டைப் இது மியூட்டபிள் இம்மியூட்டபிள் அந்த மாதிரி. இப்போ இது வந்து என்ன டேட்டா டைப்? மியூட்டபிள் இம்மியூட்டபிள் வந்து ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் மிகப்பெரிய இது. அதுக்கு கீழ தான் எல்லா டேட்டா டைப்பும் அசைன் ஆகும்னு சொன்னேன். இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், லிஸ்ட் அப்படினு சொன்னேன். இப்போ நம்ம பார்க்கிறது இன்டிஜர், இது வந்து ஸ்ட்ரிங் கரெக்ட்டா? இது ஸ்ட்ரிங். சோ df a பார்க்கறேன். இங்க ஆட் இருக்கு. அப்பனா a + வர்க் ஆகுமா ஆகாதா? ஆகும். ஏன்னா ஸ்ட்ரிங்க வந்து ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ண. சோ இப்போ நான் a + a கொடுத்தா ஏன்றது சஃபின் இங்க என்ன வரும்? இங்க என்ன வரும்? a க்கு பதிலா சஃபின் வரும் இல்லையா? இங்க கரெக்ட் சஃபின் தான் வரும். அப்போ ரெண்டு சஃபின் வருமா? சஃபின். ஓகே ஓகே ஓகே. புரியுதுங்களா? இப்போ அந்த -a கொடுத்தா ஐயோ இது வந்து இருக்காது. டிஏஆர் பார்த்தாலே ஸ்ட்ரிங்குக்கு வந்து சப்ட்ராக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? இங்க வந்து sub இங்க இருக்கு. அதனால இன்டிஜருக்கு a - b வர்க் ஆச்சு. கரெக்ட்டா? இங்க sub இல்ல. அப்ப என்ன எரர் வரும்? ஐயோ இது ஸ்ட்ரிங்குக்கு இந்த ஆபரேட்டர் சப்போர்ட்டே பண்ணாது. இன்டிஜருக்கு சப்போர்ட் பண்ணோம், பட் ஸ்ட்ரிங்குக்கு சப்போர்ட் பண்ணல. அதாவது இந்த ரெண்டுமே இன்டிஜர் ஸ்ட்ரிங் இந்த ரெண்டுமே என்னது காமன்? அதுக்கு என்ன பேரு? இன்டிஜர் ஸ்ட்ரிங் ரெண்டுத்துக்கும் காமனா என்ன பேரு? காமன் நேம் என்னது ரெண்டுத்துக்கும்? இன்டிஜருக்கும் ஸ்ட்ரிங்குக்குமா? இது எதுக்கு கீழ வரும்? ஸ்ட்ரிங் இன்டிஜர் எதுக்கு கீழ வரும்? இன்டிஜரும் மியூட்டபிள் கீழ வரும். மியூட்டபிள் அது என்னது? அதான் மியூட்டபிள் எதுக்கு கீழ வருது? டேட்டா டைப். சோ அந்த டைப் தப்பு. அப்பனா டைப் எரர். ஓகே. அன்சப்போர்ட்டட் ஆபரண்ட். சோ ஸ்ட்ரிங்குக்கு இந்த இது சப்போர்ட்டடே கிடையாது அப்படின்றாங்க. புரியுதுங்களா? ஓகே. ஸ்ட்ரிங்குக்கு மைனஸ் சப்போர்ட் கிடையாது. டைப் எரர். சோ இந்த எரர் வச்சு நீங்க ஈஸியா அந்த கோட்ல எங்க இஷ்யூன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி அது என்ன எரர்ன்றது ஈஸியா சொல்லிடலாம் நீங்க. ஓகே. கிளியரா? கிளியர். ஓகே. சோ இப்போ அதே மாதிரி இப்போ நான் வந்து என்ன பண்றேன் a + a கொடுத்தா எனக்கு வர்க் ஆச்சு. இப்போ நீ ஏதோ டவுட் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஏதாவது கேட்டிங்களா? நான் என்ன கேட்டேன்னா இப்போ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணாம a = அந்த அப்பாஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணாம சஃபின் கொடுத்தா அங்க ஆட் வராது இல்ல, அதான் கேட்டேன். அப்பாஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணாம புரியுது. இப்போ a + சஃபின் இப்படி கொடுக்க சொல்றீங்க. ஆமா. இப்போ நான் இது கொடுத்தனா இது ஏவும் சஃபின் தான். இது ஒரு கேரக்டர். சோ இது வந்து சஃபின் வந்து ரெஃபர் பண்ணுது. இது ஒரு சஃபின் வர்க் ஆகும். இப்போ அதே மாதிரி நான் கிரெடோன் கொடுக்குறேன். இல்ல நான் சொல்றேன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? கிரெடோ சஃபின் வருமா? கிரெடோ சஃபின் வரும். நான் என்ன கேட்டேனா இது இப்போ இப்படி கொடுக்குறேன். அதுதான் கேட்டேன். அப்படிதான் சொல்றேன். இப்போ என்ன ஆகும்? இப்போ வந்து இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு நேம், அப்பனா அது ஆவாது இல்ல, அதான் கேட்டேன். இது ஒரு வேரியபிள். இப்போ ஏன்றது ஒரு வேரியபிள் தானே? சஃபின் ஒரு வேரியபிள் தான். அப்ப சஃபின் எதை ரெஃபர் பண்ணா அது ஆட் ஆகும். கிரெடோ சஃபின்றது ஆல்ரெடி நம்ம நேம் டிஃபைன் பண்ணிருந்தோம். சோ கிரெடோ நேம் வரும். நான் சஃபினை பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். எனக்கு நேம் அசைன் இருக்கு. இப்போ நான் இது கொடுக்குறேன். கோவில் பட்டின்னு கொடுக்குறேன். இப்போ
என்டர் கொடுத்தீங்க ஏ பிளஸ் சஃபின் ஏனா கிரெடோவா கிரெடோ கோவில்பட்டியா அவ்வளவுதான். ஓ சோ நீங்க வேரியபிள் கொடுத்தா அந்த வேரியபிள் ரெஃபர் பண்ற வேல்யூ தான் இங்க வரும். இதே நான் வேல்யூ கொடுத்தா இப்போ ஏ பிளஸ் சஃபின் ஏனா கிரெடோ கிரெடோ சஃபின் இல்ல அவ்வளவுதான் கரெக்ட் தான். இப்போ ஏன் அதேதான் கிரெடோ சஃபின் தான் கிரெடோ சஃபின் இல்லையா கிரெடோ சஃபின் வராதா இப்போ கேக்குறேன், நான் உங்கள்ட்ட கேக்குறேன். கிரெடோ சஃபின் தான் எப்படி இதுக்கு ஒரே மாதிரி இருக்கா ரெண்டுமே? இல்ல அது ஏங்கிறது நார்மலா கொடுத்துருக்கேன். இப்ப ஏ ஒரு ஸ்ட்ரிங்கா யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ இங்க ஏன்றது என்னது? ஏங்கிறது கிரெடோ. ஏன்றது என்னது? வேரியபிளா வேல்யூ? வேரியபிள். இங்க ஒரு வேல்யூ ஆக்கிருக்கீங்க அத. அப்போ என்ன வரும்? வேல்யூ பிளஸ் வேல்யூ தான். வேரியபிள் பிளஸ் இது என்னது? வேரியபிளுக்கு ரெஃபர் பண்ற வேல்யூ வரும். இது ஆல்ரெடி வேல்யூவா இருக்கு. ஓகே. அப்போ என்ன வரும்? வேல்யூ பிளஸ் வேல்யூ ஏ சஃபின் வருமா? ஓகே ஓகே சரி சரி. ஏன்னா அது ஆல்ரெடி கோர்ஸ்ல இருக்கு. ஓகே ஓகே சோ இப்போ இங்க ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல்னா பைத்தான் இஸ் a strongly typed language. அதாவது ஒரு ஸ்ட்ரிங் இப்போ ஏன்ற ஒரு ஸ்ட்ரிங்கா a பிளஸ் இன்னொரு ஸ்ட்ரிங்கை தான் என்னால ஆட் பண்ண முடியும். ஓகேவா? பட் a பிளஸ் 10 கொடுத்தா வராது. எரர் டைப் எரர் வரும். unable to concatenate ஒரு எரர் வரும். அதாவது string integer concatenate பண்ண முடியாது. cannot convert integer to string because Python is a strongly typed language. Python வந்து strongly typed language, அதனால பண்ண முடியாது. நான் ஒரு weakly typed languageக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். JavaScript வந்து weakly typed language. ஓகேங்களா? சோ இது JavaScriptோட கன்சோல். இப்போ நான் அதே a is equal to credo கொடுக்கிறேன். ஓகேவா? a plus 10 கொடுக்கிறேன். இது என்ன பண்ணும்? credoவையும் 10 ஆட் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்ணும். because இது weakly typed JavaScript தான். ஜாவால இது பாசிபிள், பைத்தான்ல பாசிபிள் இல்ல. ஜாவா கிடையாது. இது JavaScriptன்றது ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அதான் வெப் பிரவுசர்ல யூஸ் பண்ற லாங்குவேஜ். பிரவுசர்ல யூஸ் பண்ற லாங்குவேஜ். பிரவுசர்ல யூஸ் பண்ற லாங்குவேஜ். அது வீக்லி டைப். அதாவது வீக்லி டைப். இது வந்து வீக்லி டைப் லாங்குவேஜ் சொல்லுவோம். பட் பைத்தான் வந்து ஸ்ட்ராங்லி டைப். ஓகே. பைத்தான் வந்து என்னது? ஸ்ட்ராங்லி டைப் லாங்குவேஜ். ஓகேங்களா? அதாவது ஒரே மாதிரி டேட்டா டைப் மட்டும் தான் கன்கேட்னேட் பண்ண முடியும். வேற ஒரு டேட்டா டைப் கன்கேட்னேட் பண்ண முடியாது. அதான் இங்க சொல்ல வரேன். புரியுதுங்களா? புரியுது. இப்போ அதே மாதிரி 10 plus 10 இது 10 plus 10 வராது. ஏன்னா ஒரு இன்டிஜரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ண முடியாது. சோ டைப் எரர். ஓகே. இப்போ 20 எப்படி 20? இல்ல 10 ஓகே இப்போ 20 இது 20.5 அவ்வளவு. ஓகேங்களா? கிளியரா? கிளியர். சோ இதுதான் ரூல்ஸ். சோ ஒரே மாதிரி டைப். இப்போ இதுல இன்னொன்னு கடைசியா என்ன பார்க்க போறோம்னா, ஏன்னா இது இன்னும் நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். இது 1 வீக்கா பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ dr சொன்னோமா? இப்போ dr of a கொடுக்கிறேன். சோ a ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா. சோ ஸ்ட்ரிங்கோட ப்ராப்பர்ட்டீஸ் எனக்கு வருது. ஓகேங்களா? இப்போ இது எப்படி யூஸ் பண்றது? எனக்கு இத பத்தி தெரியாது. இப்போ கேபிடலைஸா என்னட்ட தெரியாது. ஓகே. சோ என்ன சொன்னேன்? எப்படி யூஸ் பண்ணனும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அட்ரிபியூட். இந்த ஆப்ஜெக்ட்டோட அந்த வேரியபிளோட அட்ரிபியூட் எப்படி யூஸ் பண்ணனும்னு சொன்னேன். ஹெல்ப் மூலமா கேட்டுக்கலாம். ஹெல்ப் பாக்குறது யூஸ் பண்றது. ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, இப்போ அந்த பிளஸ் ஒண்ணுனா பிளஸ் மைனஸ்லாம் அந்த ரெலவென்ட் ப்ராப்பர்ட்டி இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னேனா? ஆமா. ஓகேங்களா? சோ அந்த வேரியபிளுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ற சிம்பிள் இருக்குல, அந்த சிம்பிளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருந்தா மட்டும் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். சோ a லெஸ்ஸன்லாம் lt இருக்கு, என்னால யூஸ் பண்ண முடியும். அதான் அதோட மீனிங். ஓகேங்களா? அதே மாதிரி நான் இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணல. ஓகே. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி இருந்தனால எனக்கு அது வர்க் ஆகுது. ஓகே. அது என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும்? என்ன ப்ராப்பர்ட்டினா கெட் ஐட்டம்.
ஸோ எனக்கு அந்த கெட் ஐட்டம் இருக்கு, எனக்கு இது ஒர்க் ஆகுது. இப்போ இதே வந்து பி இருக்கா, B5 இருக்கு, பி ஆஃப் டிஆர் ஆஃப் பி கொடுக்குறேன், பில கெட் ஐட்டம் இருக்கா? இல்ல, கெட் ஐட்டம் இல்ல. ஆமா. பி ஆஃப் 0 கொடுத்தா எரர், டைப் எரர். int object is not subscriptable அப்படின்னு வரும். இதே பைத்தன் 2ல பாத்தீங்கன்னா கெட் ஐட்டம் இல்லை, ஏன்னா அது ரெஃபர் பண்ற ப்ராப்பர்ட்டி கெட் ஐட்டம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நான் b is equal to 10 அப்படின்னா b of 0னா 1, b of 1னா 2 கிடையாது. பிகாஸ் இன்டீஜர் வந்து ஃபிக்ஸட், 10னா 10 தான், இட் டசன்ட் மீன் 1 0. ஓகே, ஓகேங்களா? இப்போ இதே வந்து c is equal to இப்படி கொடுத்தா c of 0னா என்ன வரும்? வரும் 1. ஏன்னா அது ஸ்ட்ரிங். இதே b of 0 கொடுத்தா டைப் எரர் வரும், ஏன்னா அது டேட்டா டைப் மாறும். ஓகேங்களா? சோ இன்டிஜர் அதை யூஸ் பண்ண முடியாது, அதாவது அதோட மீனிங். ஓகே, சோ நீங்க யூஸ் பண்ண ஒரு சிம்பிளுக்குமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தா தான் அது வர்க் ஆகும். அது எல்லாமே நீங்க டிஆர் போட்டு பாத்துக்கலாம். புரியுதுங்களா? புரியுது. சோ இப்போ என்கிட்ட ஏ இருக்கு, நான் டிஆர் ஆஃப் ஏ பாக்குறேன். இப்போ என்ன பண்ண போறேன், இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ண போறேன். இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க, இது ஃபுல்லா நீங்க பண்ண போறீங்க. அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த லேர்னிங் மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா நீங்களே லேர்ன் பண்ண மாதிரி தான் வரும். ஏன்னா அப்பதான் இது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகும். எல்லாமே நம்மளே சொல்லி கொடுத்துட்டோம்னா நீங்க மறந்துடுவீங்க. அதுக்கு பதிலாக நீங்களே எப்படி லேர்ன் பண்ணணும்னு சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ ஏவோட கேபிட்டலைசேஷன் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்? ஏ டாட் கேபிட்டலைஸ். ஏன்னா பிகாஸ் அது வந்து அதோட ப்ராப்பர்ட்டி. எனக்கு எதுவுமே வரல அப்படின்னா எனக்கு அதை போய் அதோட டாக்குமெண்ட் பார்க்கணும். நான் யூஸ் பண்ண எனக்கு எதுவுமே ஆன்சர் வரல, சோ எனக்கு இது எப்படி யூஸ் பண்ண எனக்கு தெரியல. ஓகேவா? சோ தெரியலன்னா என்ன பண்ணும்? ஹெல்ப்புக்கு இதா சிம்பிள், ஹெல்ப் ஆஃப் ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் குள்ள இந்த கம்ப்ளீட் இத பாஸ் பண்ணனும். ஓகே, பாஸ் பண்ணீங்க அப்படினா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்க சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா? எஸ் டாட் கேபிட்டலைஸ்க்கு அப்புறம் இந்த ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் நம்ம அத கொடுக்கல, அதனால ஆன்சர் வரல. அதனால வரல. சோ கொடுத்தாதான் ஆன்சர் வரும். சோ எனக்கு எரர் அடிக்கல. ஏன் அப்படின்னா அது ஒரு ஆப்ஜெக்ட் தான். கேபிட்டலைஸ்ன்றது இப்போ எப்படி சம்னு கொடுத்தா எனக்கு அது ரெஃபர் பண்ண ஃபங்க்ஷனை காட்டுது. இதே சம் ஆஃப்னு கொடுத்தா எனக்கு ஆன்சர் வந்துச்சா? ஏன்னா அது வேலிட் சின்டாக்ஸ் தான். ஓகேங்களா? சோ சின்டாக்டிக்கல் எரர் கிடையாது. சோ இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் ரிட்டர்ன் என்ன சொல்றாங்க, ரிட்டர்ன் a capitalized version of s. sன்றது உங்களோட ஸ்ட்ரிங், நீங்க என்ன பாஸ் பண்ணீங்க அதான். ஓகே, that is make the first character have uppercase and the rest lower case. சோ என்ன மீனிங்? இப்போ எப்படி யூஸ், அதாவது முதல் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல வரும், அடுத்து எல்லாமே லோவர் கேஸ்ல வந்துச்சா? ஓகே, புரியுதுங்களா? சோ இப்போ எப்படி டாக்குமெண்ட் படிக்கணும்னு புரியுதா? கன்ஃபியூசிங்கா இருக்கா? இப்போ ஹெல்ப் குள்ள நான் பாஸ் பண்றேன், ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் இருக்கா? ஓகே, அத நான் கொடுக்கிறேன், எனக்கு கிரெடோ சி கேப்சல் ஆயிச்சா? மத்த எல்லாம் லோவர் கேஸ் வந்துச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ நான் ஏல சிஎஸ் லோவர் ஆக்கிட்டு இதை வந்து கேபிட்டலா மாத்துறேன். இப்போ என்ன ஆகும்? அதாவது சி மட்டும் கேபிட்டல் ஆயிரும், மத்த எல்லாமே லோவர் ஆயிரும். மாறிச்சா? மாறிச்சு. இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுக்கிறேன், எனக்கு என்ன வரும்? இது பிரிண்ட் ஆகுமா, இது பிரிண்ட் ஆகும்? கிரெடோன் வரும், அதேதான். எது இதுவா? பிரிண்ட் ஆஃப் ஏ லோவர் கேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா இல்ல அப்பர் கேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? இல்ல அப்பர் கேஸா வரும். கேபிட்டல் சி ஆர் இ டி ஓ கிரெடோ இதான் வருமா? ஆமா, அதான் வரும். நான் இதுதான் வரும். ஏன்னா என்ன ரீசன்? ஏன்னா இது வந்து இம்மியூட்டபிள், அது வந்து புரியுது. டிஃபைன் பண்ணா மாத்த முடியாது. மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், a is equal to a dot capitalize ரீஅசைன் பண்ணனும், ஓவர்ரைட் பண்ணனும்னு சொன்னேனா? புரியுதுங்களா? ஸ்ட்ரிங் அதுக்காக இத காட்றேன். சோ இப்போ டாக்குமெண்ட்டை இன்னொரு வாட்டி திருப்பி படிங்க, உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிடும். சோ இது என்ன பண்ணும், ரிட்டர்ன் தான் பண்ணும், ஓவர்ரைட் பண்ணாது. ரிட்டர்ன்னா நீங்க ஒன்னு கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன்ல திருப்பி தரும், பட் ஓவர்ரைட் அவ்வளவுதான், ஓவர்ரைட் பண்ணல. ஓகே, சோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போறேன்னா சென்டர். ஓகே, சோ இது எதுக்குன்னா நான் வேரியஸ், அதாவது இது வந்து எம்டி இருந்துச்சு, இப்போ சென்டர்ல பாத்தீங்கன்னா நான் இது சென்டர் சொல்லி காட்டணும்னு சொல்ல, அதாவது வேற வேற டைப் ஆஃப் இன்புட் அதுக்கு தான் காட்டுறேன். சோ கேஸ் கோட் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணுங்க ஒண்ணுனா.
ஓகே இப்போ பாத்தீங்களா கேபிட்டலைஸ்ல எந்த இன்புட்டும் இல்லையா? கரெக்டா? இங்க இன்புட் இருக்கா? இங்க எனக்கு 2 இன்புட் இருக்கு. அதுக்காக தான் காட்டுறேன் டிஃபரன்ஷியேட் பண்றேன். சோ இதே மாதிரி நீங்க ஒவ்வொண்ணா பார்த்து என்னென்ன டிஃபரன்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, சோ இங்க எத்தனை இன்புட் இருக்கு? 2 இன்புட் இருக்கா? 2 இன்புட் இருக்கு. சோ இதுல எப்படி இந்த ஹெல்ப் டாக்குமெண்ட் எப்படி பார்க்கணும்னா வித் ஒன்னு ஃபில் கேரக்டர் ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கா? ஆமா. சோ ஸ்கொயர் பிராக்கெட்ல இருந்தா அது ஆப்ஷனல் இன்புட், ஆப்ஷனல் ஆர்குமென்ட் சொல்லுவோம். புரியுதா? ஓகே. இது மேண்டேட்டரி, ஆப்ஷனல். ஸ்கொயர் பிராக்கெட்ல இருந்துச்சுன்னா அது ஆப்ஷனல். ஓகே, ஆப்ஷனல்னா கொடுக்கலாம், கொடுக்காமயே போலாம். கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட் என்ன எடுத்துக்கறாங்க? ஒரு ஸ்பேஸ். ஓகேங்களா? சோ நீங்க கொடுத்தா ஓவர்ரைட் ஆயிடும், கொடுக்கலனா ஸ்பேஸ் அசியூம் ஆயிடும். புரியுதா? சோ இப்போ இந்த டாக்குமெண்ட் என்ன சொல்றாங்க? ரிட்டர்ன் உங்க ஸ்ட்ரிங் சென்டருக்கு போகுமா எங்க டோட்டல் வித்ல. சோ நீங்க வந்து உங்க ஸ்ட்ரிங் சஃப்ன்றது 5 கேரக்டர், நீங்க டோட்டல் வித் 20 பாஸ் பண்ணீங்கன்னா 5 வந்து எங்க வரும்? 20 க்கு போய்டும். சோ 20 நடுவுல வரும். நடுவுல வந்து ரிமைனிங் எல்லாமே என்ன இருக்கும்? மித்த எல்லாமே இப்ப ஃபில் கேரக்டர் எதுவுமே கொடுக்கலனா வெறுமனே எம்டி ஸ்பேஸா இருக்கும். எக்ஸாக்ட்லி. சோ இப்போ நான் a டாட் சென்டர் கொடுத்து இன்புட்டே பாஸ் பண்ணல. சோ கேபிட்டலைஸ்க்கு எம்டி இன்புட்டா? கேபிட்டலைஸ்க்கு எம்டி இன்புட். அதே மாதிரி நான் a டாட் சென்டருக்கு நான் எதுவுமே பாஸ் பண்ணலனா எரர். என்ன எரர்? பாசிபிள் என்ன எரர்? அந்த டேட்டா டைப்புக்கு சஃபிஷியன்ட்டான இன்புட் நீங்க கொடுக்கல. அந்த டேட்டா டைப்புக்கு ஆட்ரிபியூட் எரர் எப்போ வரும்? இப்போ சென்டருக்கு நான் ஸ்பெல்லிங் மாத்தி போடுறேன், இப்படி கொடுக்குறேன், அப்போ ஆட்ரிபியூட் எரர். டாட்டுக்கு அப்புறம் வர நேம் இல்ல, அப்போ ஆட்ரிபியூட் எரர். இப்போ நான் என்ன பண்றேன்? சென்டர் கரெக்ட், பட் அதுக்கு இன்சஃபிஷியன்ட் இன்புட் பாஸ் பண்றேன். இன்புட்டே பாஸ் பண்ணலனா அந்த டேட்டா டைப்புக்கு தேவையான இன்புட் தரல. சோ எப்பவுமே அந்த டேட்டா டைப் வந்து நீங்க ஃபுல்ஃபில் பண்ணலனா என்ன எரர் சொன்னேன்? டேட்டா டைப் நேம்ல நீங்க டைப் எரர் அட்லீஸ்ட் 1 ஆர்குமென்ட். சோ அட்லீஸ்ட் 1, மேக்ஸिमम 2 தரலாம் சொன்னோமா சென்டருக்கு? ஆமா. ஓகேவா? அதே மாதிரி இப்ப கேபிட்டலைஸ்க்கு எந்த இன்புட்டும் கிடையாது. நான் அதுக்கு இன்புட் பாஸ் பண்ணா கேபிட்டலைஸ் டேக் நோ ஆர்குமென்ட் வரும். அதே டைப் எரர் தான் வரும். டைப் எரர் நோ ஆர்குமென்ட். நீங்க 1 அனுப்புறீங்க, 1 கிவன் சொல்லுது. இப்போ இந்த இடத்துல சென்டருக்கு டேக்ஸ் 1 ஆர்குமென்ட் பட் 0 கிவன். ஓகே, சோ இப்போ a டாட் சென்டர் நான் 20 பாஸ் பண்றேன். சோ உங்க டெக்ஸ்ட் சென்டருக்கு போயிச்சா? ரிமைனிங் வந்து ஸ்பேஸ் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி நான் ஃபில் கேரக்டர் வந்து பாஸ் பண்றேன். ஃபில் கேரக்டர்னும் போதே நீங்க என்ன பண்ணணும்? கோட்ஸ்ல தான் பாஸ் பண்ணணும். ஓகே, பி ஏதாவது ஒன்னு ஆர்எல்ஸ் நான் இப்படி கொடுத்தா ஏன்ற வேரியபிள் அந்த கேரக்டர் இருக்கணும். ஓகே ஓகே. சோ இப்போ நான் வந்து இது கொடுக்குறேன், ஹாஷ் கொடுக்குறேன். அப்ப ஹாஷ் டேகா வந்துட்டு உங்க டெக்ஸ்ட் சென்டர் ஆயிடும். சோ இப்படி தான் அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கணும். ஓகேங்களா? சோ இதுதான் உங்களுக்கான எக்ஸசைஸ் இந்த வீக். இந்த மாதிரி டேட்டா டைப் ஸ்ட்ரிங், இன்டிஜர், ஃப்ளோட் எல்லாமே டிஃபைன் பண்ணி டிஆர் பார்த்து இந்த டாக்குமெண்ட் எப்படின்றத நீங்களே லேர்ன் பண்ணாரு. ஓகே. சோ இந்த டாக்குமெண்ட் வந்து எம்டியா இருந்தா எப்படி, ஏதாவது கொடுத்தா எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே. சோ அதோட டவுட்ஸ் நீங்க என்ன நெக்ஸ்ட் இதுல கேளுங்க. சோ ஆர் குரூப்லயே பிங் பண்ணுங்க. ஓகே ஓகே, கிளியரா? சோ வரைக்கும் நம்ம இம்யூட்டபிள பாத்துறோம். நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம மியூட்டபிள பாப்போம். நீங்க வீக் டேஸ்ல ஃப்ரீனாலும் சொல்லுங்க, நம்ம வீக் டேஸ்ல ஒரு நாள் கிளாஸ் எடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஏன்னா வீக் டேஸ் நான் ஃப்ரீ தான். வீக் டேஸ் தான் கண்டிப்பா ஃப்ரீயா தான் இருப்பேன். ஓகே, அப்பனா நீங்க சொல்லுங்க, நம்ம அதிலேயே நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த வீடியோ நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றேன், அந்த லிங்க் தரேன். எனக்கு வந்து பெருசா இருக்குதா அதுல பண்றேன். சோ நீங்க அது கூட பாருங்க, ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ ரெக்கார்ட்னா அப்லோட் பண்ணி லிங்க் ஷேர். அத நானும் கேட்கணும் நினைச்சேன். ரெக்கார்ட் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி நான் லிங்க் ஷேர் பண்றேன். ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் ரிமைனிங். ஓகேங்களா? ஓகே. சோ பிராக்டீஸ் பண்ணி டவுட்னா பிங் பண்ணுங்க. ஓகே. ஓகே. சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது நான் ஸ்லோவா போகணும் அதாவது? இல்ல ரொம்ப க்ளீனா தான் இருக்கு. ஸ்லோவா தான போறீங்க. நல்லா க்ளீனா தான் இருக்கு. சோ நம்ம நெக்ஸ்ட் வீக் டேஸ்ல வீக் டேஸ்னா உங்களுக்கு வொர்க் இருக்கா உங்களுக்கு? எனக்கு வொர்க் முடிச்சு நான் சொல்றேன். இப்போ 8:30 மேல நான் ஃப்ரீயா இருப்பேன். ஏன்னா மார்னிங் 8:30 மேல ஃப்ரீயா. மார்னிங் ஒரு பேட்ச் போகுது. பட் மார்னிங் என்னன்னா ஆக்சுவலா வந்து ஆன்லைன் இல்ல, ஆஃப் சென்டருக்கு போய் எடுக்கிறேன். சோ 8:30 to 10:30. சோ அதனால இப்போ அலௌடா அங்க சென்னையில? இங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால வந்து சென்டருக்கு போறனால வந்து இந்த ஆன்லைன் ஆன்சர் உங்களையும் அதிலே கூப்பிட்டுருப்பேன். ஆன்லைன் இல்லாதனால நான் வந்து தனியா எடுக்கிறேன். இல்ல அப்படின்னா இன் கேஸ் பாசிபிள் அப்படின்னா மார்னிங் அங்கேயே லைக் இந்த மாதிரி வீடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா நான் ட்ரை பண்றேன், பாப்போம் எப்படின்னு. இல்ல அப்படின்னா தனியா எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே ஓகேங்களா? ஸோ டவுட்ஸ்னா குரூப்ல பிங் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ.
பை நெக்ஸ்ட். Thank you. நான் அப்டேட் Bye. பண்றேன் எப்போ Next. அவைலபிள் பார்த்தேன். Okay, sure. நான் குரூப் Thank you. அப்டேட் பண்றேன். ஓகே, தேங்க் யூ. பை. Bye.